Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கோஆர்டினேஷன்ல நேமிங் பார்த்தோம். ஹவு டு நேம் பேசிக்ஸ் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி நேம் பண்றது. நேமிங்லயுமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் அன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் என்டரிங் நான் மறுபடியும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்றேன். ஏன்னா நீங்க 1 வீக் டைம் கேப் இருக்கிறதால ரிவைண்ட் பண்றேன். ஸோ அந்த நேமிங் நம்ம 2 ஸ்டைல்ல பார்த்தோம். ஒன்று வந்து கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ், இன்னொன்று வந்து ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். ரைட், கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், இன்னொன்று வந்து ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ். இப்போ கேட்டயானிக் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் ஆனயானிக்கும் வரும்போது சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு நம்ம ஒரு சின்ன வேலை பார்த்தோம். என்ன சவுண்ட் கொடுக்கணும், எப்படி முடிப்பீங்க? Central metal ion. சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு நேம் எப்படி கொடுப்பீங்க? Eight. ஏதோ ஒரு ப்ரெஃபிக்ஸ். வெரி குட். ஏட்டிங்கிற சவுண்ட் வரும். ரைட், இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கேட்டயானுக்கும் ஆனயானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். ரைட், அப்புறம் பைடென்டேட் லிகாண்ட் வந்ததுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பர்டிகுலரா பைடென்டேட்ல வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எத்திலீன் டையமின். வெரி குட், வெரி குட். எத்திலீன் டையமின். எத்திலீன் டையமின் வரும்போது மட்டும் நம்பர் 2னா என்ன கொடுக்கணும்னா டிஸ் கொடுக்கணும். நம்பர் 3 வந்ததுன்னா என்ன கொடுக்கணும்னா ட்ரிஸ் கொடுக்கணும். இவ்வளவுதான். இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்ப்போம். அதுல வந்து ஒரு 4 காம்ப்ளெக்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்றேன். இதுல அதிக எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா உங்களுக்கு சிபிஎஸ்இ புக்கை விட ஸ்டேட் போர்டில் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அதிகமா இருக்கு. சிபிஎஸ்சில கம்மியா இருக்கு, பட் ஸ்டேட் போர்டில் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ நீங்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற இந்த எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்ல கேட்ட ஒண்ணு. இது ரொம்ப அழகான ஒரு காம்ப்ளெக்ஸ். ரைட், பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேட்டயானிக்கா ஆனயானிக்கான்னு செக் பண்ணணும். சொல்லுங்க, இது கேட்டயானிக்கான்னு. வெரி குட். Cationic. ஏன் கேட்டயானிக்னா காம்ப்ளெக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வருது. பாருங்க, காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட், அது பின்னாடி சிஎல் வருது. இப்போ ஒவ்வொரு ஆளா செக் பண்ணணும். பாருங்க, சிஎல் ஒரு நெகட்டிவ் லிகாண்ட். குளோரிடோ அப்படின்னா -1 நான் கொடுப்பேன். ஆமா, ரைட். இதுக்கு -1. இதுல யாருக்கும் டவுட் இல்லைல்ல? -1. ரைட். மெத்திலமீன் இது என்ன லிகாண்ட்? Neutral. நியூட்ரல். வெரி குட், நியூட்ரல். ரைட், நியூட்ரல். NH3 என்ன லிகாண்ட்? Neutral. சிஎல் -1. -1. ஓவரால் நான் வந்து +2 கொடுக்கும். பிளாட்டினம் +2 கொடுத்தாதான் ஆட் பண்ணா எனக்கு 0. கரெக்டா பாருங்க, ஆட் பண்ணா எனக்கு 0 வரணும். ஆட் பண்ணா 0 வரணும். ஸோ இங்க நான் +2 கொடுத்தாதான் ஏற்கனவே -1 இருக்கிறதால ஆட் பண்ணா 0 வரும். ஸோ இதுக்கு மேல நேம் பண்ணலாம். லெஃப்ட் டு ரைட் தான் போகணும். ஆனா நம்ம கிட்ட 3 லிகாண்ட் இருக்கு. யார ஃபர்ஸ்ட் சொல்லணும்? Alphabetic order, sir. குளோரிடோ ஸ்டார்ட்ஸ் வித் C. வெரி குட். இது மெத்திலமீன் M. இது அம்மைன் A. சோ யாரை யூஸ் பண்ணுவீங்க? Amine, sir. பாருங்க, there is 2 அம்மைன். சோ diamine. அம்மை எத்தனை M வரும்? ஞாபகம் இருக்கா? 2M. ரைட், diamine. அதுக்கு அடுத்து யாரை சொல்லணும்? இவரை சொல்லணும். ஏன்னா A அடுத்து M. நோ A. எஸ் சார், மறந்துட்டேன். குளோரிடோ. ரைட். அடுத்தது M. என்ன அமீன் அது? Methylamine. மெத்திலமீன். நான் உங்களுக்கு கலர் மாத்தி கொடுக்குறேன், எழுதுறது ஈஸியா இருக்கும். மெத்திலமீன். சில புக்ல இந்த மெத்திலமீனுக்கு பதிலா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மீத்தனமீன் அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். மெத்திலமீனுக்கு இன்னொரு பேரு மீத்தனமீன். மெத்திலமீன் கொடுத்தாலும் கரெக்ட் தான், மீத்தனமீன் கொடுத்தாலும் கரெக்ட் தான். மெத்திலமீன் ஒரு ஆப்ஷனா, மீத்தனமீன் அது ஒரு ஆப்ஷனாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுல நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. மெத்திலமீன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மீத்தனமீன். இது அமீன் லெசன் வரும்போது இந்த நேமிங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். ரைட், டைஅமீன், குளோரிடோ, மெத்திலமீன். அடுத்தது பிடினா பிளாட்டினம் சொல்லுவியா, பிளாட்டினேட் சொல்லுவீங்களா? பிளாட்டினம். சார்ஜ் பாருங்க 2. ரோமன் லெட்டர் 2. வெளியில Cl குளோரைட். ஓகே பாருங்க. Okay, sir. Again I will repeat it, children. நல்லா கவனிங்க.
கேர்ஃபுல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அமைன் சொல்றோம், டைஅமைன். அடுத்து சிஎல், குளோரிடோ. மெத்தில் அமீன், மெத்திலமீன். பிளாட்டினம் 2, ரோமன் லெட்டர் 2. சிஎல், குளோரைட். ஓகே, அடுத்த क्वेश्चन Sir, நீங்க your ட்ரை voice is பண்றீங்க. breaking. ஓகே பாருங்க, இப்போ ஓகேவா? Yes, sir. Sir. Yes, sir. Yes, sir. Just you can try it. நீங்க ட்ரை பண்ணுங்க and then I will solve. Come on, you try it. Sir, ஓகே, செக் பண்ணலாமா? பாருங்க, இது வந்து பிளஸ் கொடுத்தாச்சு. எஸ், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. chloride, Come on, anyone. chloride, ethylene diamine, nitrito, kappa O, cobalt. இது ஒரு செகண்ட், ஒரு இது குளோரோ சொல்லுவீங்களா, குளோரிடோ சொல்லுவீங்களா? குளோரிடோ. ஓகே, இன் கேஸ் ஆஃப் எக்ஸாம்ல குளோரோ கொடுத்தாலும் கரெக்ட் தான், பட் குளோரோவா குளோரிடோனா குளோரிடோ இஸ் கரெக்ட், ரைட்? என்ற ரொம்ப பழைய புக்ல குளோரோ தான் இருக்கும், குளோரிடோ. அதுக்கடுத்து யார சொல்லுவீங்க? இவர தான் சொல்லுவீங்க, இ, ரைட்? பிஸ். ஏன் பிஸ் கொடுக்குறோம்? Already 2. வெரி குட். Already also two எத்திலீன் டையமின்ங்கிறது ஒரு பைடென்டேட் லிகண்ட், அதனால நம்ம பிஸ் கொடுக்குறோம். எத்திலீன் டையமின். ஓகே, அடுத்து ONO. ONOட பேர் என்ன? நைட்ரிட்டோ, ரைட்? நைட்ரிட்டோ. அடுத்து கோபால்ட். எவ்வளவு சார்ஜ் எவ்வளவு வந்தது? 1. இங்க பாருங்க, இவருக்கு 2, 0, sir. 2. ENக்கு 0. ஏன் EN 0னா அது ஒரு நியூட்ரல் லிகண்ட். இதுவும் 0. இவருக்கு -1, ரைட்டா? சோ எனக்கு இங்க +1 அவங்களே கொடுத்துட்டாங்க. +1 தான் ஆன்சரா வரணும். +2, sir. நான் இங்க என்ன கொடுக்கணும்? Two. ஐம் சாரி, ONOக்கு -1 கொடுக்கணும் இல்லையா? இது வந்து ONO செக் பண்ணுங்க, இட் இஸ் நாட் நியூட்ரல், நெகட்டிவ். நியூட்ரல் சொல்றீங்க நீங்க, பாருங்க. ONO, NO2 ரெண்டு பேருமே வந்து நெகட்டிவ் லிகண்ட். இவருக்கு வந்து நைட்ரோ கொடுக்கலாம், இல்ல இன்னொரு பேரு நைட்ரிட்டோ. இதுவும் நைட்ரிட்டோ. ஆனா இப்படியே கொடுங்க, நைட்ரிட்டோவை கொடுங்க. நைட்ரிட்டோ O, இது நைட்ரிட்டோ N. இங்க டோனார் ஆக்சிஜன், இங்க டோனார் நைட்ரஜன். பாத்துங்க, தெரியலன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப Sir, your voice is breaking. பாருங்க, ரெண்டு பேருமே ஃபார்முலா ஒரே மாதிரி. 1 செகண்ட் சில்ட்ரன், நான் ப்ளூடூத் மாத்திக்கிறேன். வெயிட் a second. ஓகே, இப்போ செக் பண்ணுங்க, ஓகேவா?
Okay, sir. Yes, sir. Yes, sir. ரைட் கவனிங்க. ஸோ ONO NO2 ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரியே, அதாவது ஐசோமர்ஸ். இன்னும் சொல்ல போனா ஐசோமர்ஸ். N 1 நைட்ரஜன் 1 நைட்ரஜன் 2 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன். பட் டொனேட்டிங் சென்டர் டிஃபர் ஆகும். இங்க ஆக்சிஜன் வந்து தன்னுடைய எலக்ட்ரானை டொனேட் பண்ணுவார், நைட்ரஜன் தன்னுடைய எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். ஸோ ONO அப்படின்னு வந்தா ஆக்சிஜன் தான் டோனர். NO2ன்னு வந்தீங்கன்னா நைட்ரஜன் தான் டோனர். ஸோ ரெண்டு பேருக்குமே நைட்ரிட்டோனே சொல்லலாம். நைட்ரிட்டோ பக்கத்துல யார் டோனரோ அவர் போடணும். இங்க ஆக்சிஜன் டோனர் அப்படின்னா நைட்ரிட்டோ என் அப்படின்னா நைட்ரஜன் தான் டோனர். ONO வரும்பொழுதுலாம் யார் டோனர்? ஆக்சிஜன். அதனால நைட்ரிட்டோ O இப்படிதான் கொடுப்பாங்க. ஸோ அடுத்து கோபால் 3 வெளியில பிளஸ் இருக்கு, அதனால ஒரு ஆயர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன் பாருங்க. Cl குளோரிடோ. அடுத்து En எத்திலீன் டையமின், ஒரு பைடென்டைல் லிகாண்ட், ரெண்டு இருக்கு. ஸோ பிஸ். En எத்திலீன் டையமின். ONO அப்படின்னா நைட்ரிட்டோ, பட் டோனார் ஆக்சிஜன், நைட்ரிட்டோ O. கோபால் 3 4 சாய்ஸும் பொறுமையா செக் பண்ணாலே நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, இதுல யாருக்கா டவுட் இருக்கா? சார், No, sir. அம்மைன் வந்து 2 m 1 m எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 1 செகண்ட் சில்ட்ரன், only 1 செகண்ட். நான் அதை மாத்திடுறேன். Sir, NH3 னா 2m, NH2 னா 1m ல சார். அது நான் சொல்றேன் பாருங்க. அது ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க. NH3 அப்படின்னு வந்ததுன்னா அம்மைன், NH2 அப்படின்னு வந்ததுன்னா அமீன், அவ்வளவுதான். ஸோ இங்க மட்டும்தான் WM வரும். ஓகே சார். ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் லிகண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண சொல்றேன் சார் கிட்ட. அதை நீங்க ஆப்ல பாத்துக்கலாம். அதை நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணுங்க. அப்படியே ஆன்சரை பார்த்து நீங்க மெமரி எல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணுங்க, செக் பண்ணுங்க. உங்களுக்கு சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல எனக்கு அந்த டவுட் நீங்க கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அடுத்த டாபிக் வந்து EAN ரூல். இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். EAN வந்து அடிக்கடி எக்ஸாம்ல அப்பியர் ஆகக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் EAN ரூல். EAN எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இட்ஸ் ரொம்ப 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 ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. இங்க பாருங்க, இப்போ ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோ, K4FeCN6 இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாச்சு. ரைட். எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர், இதுதான் பேரு, எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அந்த சென்ட்ரல் மெட்டல் அயனுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஸ் யூஷுவல் கால்குலேட் பண்ணுங்க. CN நெகட்டிவ் லிகண்ட், ஸோ அதனால -6 போடுவீங்க. இங்க ஒரு 4, அதனால +4. இங்க என்ன கொடுத்தீங்கன்னா 0 வரும். +2. +2 இப்போ நீங்க Fe, இதான் சென்ட்ரல் மெட்டல் அயன், அதை எடுத்து எழுதிக்கோங்க. Fe atomic number for Fe is 26. Am I right? Yes, sir. Is 26. அடுத்த ஸ்டெப், அது Fe2+ ல இருக்கு. Fe+2 அப்படின்னா I have to remove 2 electron. So -2. அப்ப 24 electron. கரெக்டா பாருங்க. இந்த ஸ்டெப் யாருக்கா டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். So +2 அப்படின்னா I have to remove 2 electron. So 26 - 2. I have 24 electron. Okay பாருங்க. Yes, sir. அடுத்தது லிகாண்ட் வாங்க. எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் இருக்கு. Each and every ligand will donate 2 electron. It will donate a pair of electron. I mean 6 × 2, 12 electron. 12 electron. So totally I have 36 electrons. Right up பாருங்க. Yes, sir. Again I will repeat it, children. இங்க பாருங்க, இந்த ரொம்ப ஈஸியான क्वेश्चन. Okay Madhumita, I will repeat. இங்க Sir, பாருங்க. the last part alone, sir. Okay, I will repeat it. பாருங்க, ஃபர்ஸ்ட் திங் என்ன தெரியுமா, அட்டாமிக் நம்பர் தெரியலனா இந்த क्वेश्चन நீங்க கைய வைக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन, ஆனா ஏமாந்து போய் வந்துரும். Fe அட்டாமிக் நம்பர் 26 போட்டாச்சு. அப்புறம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2. So +2 na I have to remove 2 electron. பாருங்க, 26 - 2, so 24. ஓகேவா? Yes, sir. Yes, sir. Okay, sir. So 24 இருக்கு. அடுத்தது லிகாண்ட செக் பண்ணுங்க. I have 6 ligand. Each and every ligand will donate 2 electron. ஒவ்வொரு லிகாண்டும் 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். So 6 × 2 12. So ரெண்டு பேரை ஆட் பண்ணுங்க. 24 + 12 எவ்வளவு கிடைக்குது? 36 electron.
36. 36 Okay, electron. 36. Thank you, sir. இப்ப பாருங்க, இப்ப நம்ம அடுத்தது என்ன செக் பண்ணணும்னா, நமக்கு வந்து இன்னட் கேஸஸ் தெரியும். ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், xenon, radon. ரைட்டா? Atomic number for helium 2, neon 10, 10. argon 80, krypton 36, xenon 54, radon 86. பாருங்க, இப்போ உன்னுடைய ஆன்சரும் இதுல ஏதாவது ஒரு இந்த இன்னட் கேஸ் உடைய அட்டாமிக் நம்பர் மீட் ஆகுதான்னு பாருங்க. கிரிப்டான் சார். வெரி குட். அப்படின்னா உன்னுடைய இந்த காம்ப்ளெக்ஸ் EAN ரூலை ஒபே பண்ணுதுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியான ஒரு கொஸ்டின் பாருங்க. இட் மீன்ஸ் இட் ஒபேஸ் EAN ரூல், எஃபெக்டிவ் அட்டாமிக் நம்பர். தட்ஸ் ஆல். வெரி சிம்பிள். இல்ல சார் 35 வந்தா கூட ஒரு நம்பர் லெஸ்ஸா இருந்தாலும் இல்ல ஒரு நம்பர் அதிகமா இருந்தாலும் அது ஒபே பண்ணலன்னு அர்த்தம். இட்ஸ் வெரி சிம்பிளஸ்ட் கொஸ்டின், பட் இட் இஸ் எஃபெக்டிவ் கொஸ்டின். ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் வீக் இன் அட்டாமிக் நம்பர் தென் எவ்ரிதிங் வில் பி கொலாப்ஸ்ட். So you should be thorough with atomic number. நான் அன்னைக்கு லிஸ்ட் கொடுத்துட்டேன். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனாடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ரைட். ஸோ அட்டாமிக் நம்பர் ஃபார் F is 26. காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே சில்ட்ரன்? Yes sir. Yes, sir. Can you give any tips for remembering this atomic number, sir? நான் கொடுக்குறேன், உங்களுக்கு கொடுக்குறேன். பாருங்க, இந்த ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனன் இதை எப்படி ஞாபகம் வைக்கணும்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு மெம்பருக்கு நம்பர் 8 ஆட் பண்ணிட்டு போனோம். 2 + 8 10, 10 + 8 18. அடுத்து 18 18 ஆட் பண்ணுங்க. அதாவது 2 8 18 32. இத 2n² ஃபார்முலா ரூல். 2n² தான் நம்ம அப்ளை பண்றோம். ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க 2 வந்துருச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 8 ஆட் பண்ணீங்கன்னா 10. மறுபடியும் ஒரு 8 18. அடுத்து பாருங்க 18 ஆட் பண்றீங்க 36. அதுக்கு அடுத்து பாருங்க மறுபடியும் ஸோ 54. மறுபடியும் ஒரு 32 ஆட் பண்றீங்க 86. ஸோ 2 8 18 32. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ 2n² ஃபார்முலா தான் நீங்க அப்ளை பண்ணிட்டு வரீங்க. ஓகே பாருங்க. ஓகே சார். Yes sir. Yes sir. ஸோ இன்னொன்று உங்களுக்கு அட்டாமிக் நம்பரை இன்னும் உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஏரியா எங்கன்னா இங்கதான் வரும். இந்த ஸ்காண்டியம், டைட்டானியம் நீங்க போயிட்டு போகும்போது அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இதுலதான் உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதை எப்படி ஓவர்டேக் பண்றதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஜிங்க், கேட்மியம், மெர்குரி இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க 1 or 2 டைம்ஸ் ரிட்டர்ன் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆயிடும். ரிட்டர்ன் பிராக்டிஸ் ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, காப்பர், சில்வர், கோல்ட், நிக்கல், பல்லாடியம், பிளாட்டினம், கோபால்ட், ரோடியம், இரிடியம், அயன், ருத்தூனியம், ஆஸ்மியம். ரைட். இப்ப இந்த நம்பரை பாத்தீங்கன்னா 26 27 28 29 30 இது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து இது கூட ஒரு 18 ஆட் பண்ணுங்க. ஸோ 30 + 18 என்ன கிடைக்க போகுது? 48 கூட ஒரு 32 ஆட் பண்ணுங்க 80. ஸோ இது தெரிஞ்சா அப்படியே ரிவர்ஸ்ல வந்துடலாம். பாருங்க 47 46 45 44. திரும்ப அது மாதிரி இங்க இருந்து வாங்க 79 78 77 76. ஸோ இதுக்குள்ளதான் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். இது தெரிஞ்சா மட்டுமே உங்களால EAN ரூல் கை வைக்க முடியும், இல்லைன்னா அது டஃப் ஆயிடும். ஸோ சிம்பிள் ப்ராக்டிஸ் தான். ஸோ 30 + 18 48. ஸோ 48 + 32 80. ஸோ அது அந்த லெஃப்ட் டு ரைட் போறது போல ரைட் டு லெஃப்ட் வந்தோம்னா ஈஸி ஆயிடும் நம்பர்ல. அதே போல அந்த 4 சீரீஸுமே 4 குரூப்புமே நீங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மேக்சிமம் அயன் குரூப் வராது, பட் கோபால்ட்ல இருந்து கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ உங்களுக்கு இன்னும் டஃபா இருந்ததுன்னா லாஸ்ட் 3 குரூப், ஐ மீன் நிக்கல், காப்பர், இந்த 3 ஃபேமிலியை மட்டும் நீங்க தரவா இருந்தாலே போதும். ஏன்னா இதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது, இதான் ரிங் காம்ப்ளெக்ஸஸ் சொல்லுவாங்க, இதுலயே தான் கேட்பாங்க. இதுவும் முடிஞ்சா பாத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க இந்த ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது தெரியல நிச்சயமா டஃப் ஆயிடும். ஸோ நிக்கல், பல்லாடியம், பிளாட்டினம், காப்பர், சில்வர், கோல்ட், ஜிங்க், கேட்மியம், மெர்குரி. Okay, children, shall we move? Yes Yes, sir. sir. Yes, sir. Right.
இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. K2HgI4 இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தி அட்டாமிக் நம்பர் ஃபார் மெர்க்குரி? இப்ப எங்க இருக்கு பாருங்க. 18. ஓகே, நீங்க இவருடைய சார்ஜ் கண்டுபிடிங்க, அதை ரிமூவ் பண்ணுங்க. எத்தனை லிகாண்ட் இருக்கு பாருங்க, மல்டிப்ளை பை 2. கமாண்ட் யூ ட்ரை இட் அண்ட் தென் ஐ வில் ஒர்க் அவுட். Sir, 86, sir. 86 ஏதாவது ஒரு அட்டாமிக் நம்பர் இனட் கேஸ் மீட் பண்ணதா பாருங்க. Yes, sir. Yes, sir. இவருடைய ஆக்சிடேஷன் ஷேட் உங்களுக்கு +2 வந்ததா? ஓகேவா? Yes, sir. So mercury atomic number ஒரு 80. So +2 na you will to remove 2 electrons. So -2 na you will get 78. So 78 கூட we have 4 ligand. 4 into 2 sorry 8. So 78 plus 8 எவ்வளவு கிடைக்க போகுது? 86. 86ங்கிறது யாருக்கு? Rn. Rn stands for 86. So இதுவுமே ஒபே பண்ணும். ஒபே பண்றதுல இதுவும் ஒரு முக்கியமான காம்ப்ளெக்ஸ். ஓகே பாருங்க. How, sir? Sir, Rn full form. How, sir? +8. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. இங்க ஏன் நீங்க 12 கொடுத்தீங்க? What is the reason? 6 2s are 12. Okay, we have 6 ligand. For each and every ligand it will donate 2 electron. So எத்தனை ligand இருக்கோ அதால 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. So அதுதான் இங்க பாருங்க. Again I will repeat. Wait a second. K2HgI4 யாருக்கா டவுட் இருந்தா கேட்டுக்கோ. you will not need to suppress. நீங்க அதை கேட்காமல அடுத்த क्वेश्चन போகணும்னு அவசியமே கிடையாது. So இது +2 வருது. இது ஓகேவா? Do you know how to calculate +2? Yes, sir. Yes, sir. Right, fine. So mercury atomic number for mercury is 80. 80. So +2 வருது. So Hg +2 you have to remove 2 electron. -2 அப்படினா 78. ஓகேவா? Yes, sir. பாருங்க 4 ligands இருக்கு. We have 4 ligand. So 4 into 2 8. ஆட் பண்ணுங்க 86. ஓகே, சோ நம்ம ரேடான் இருக்கு. ரேடானுடைய அட்டாமிக் நம்பர் 86. இது மீட் பண்ணுது அப்படினா இது என்ன பண்ணுது? இது ஒபேஸ் EAN ரூல். ஒபேஸ் EAN ரூல். ஓகேவா? Yes, sir. Yes, sir. Right. You try this question. Yes, sir. Cu NH34 SO4. Come on, you try this. Atomic number for copper is 29. 29. okay. Come on, do it. Sakana. Okay, I will repeat. How to calculate +2? Wait a second. 35, sir. Does not obey EAN rules, sir. இங்க பாருங்க, சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. நான் again I will repeat. இங்க பாருங்க, NH3 என்ன ligand? NH3 என்ன ligand? Neutral ligand. Neutral ligand. அப்ப எவ்வளவு கொடுப்பீங்க? 0. Sulfate, the charge for sulfate is -2. -2. அப்படின்னா நான் இங்க +2 கொடுக்கணும். அப்பதான் ஆன்சர் எனக்கு 0 வரும். சார்ஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? Yes, sir. அதே மாதிரிதான் இங்கேயும். இங்க சில பேர் டவுட் கேட்டிருக்கீங்க பாருங்க. ஒரு அயோடினுக்கு -1. சோ 4 அயோடின் அப்படின்னா -4. இங்க வந்து +2. சோ நான் +2 கூட இங்க +2 கொடுத்தாதான் ஆட் பண்ண எனக்கு 0 வரும். கரெக்டா பாருங்க. +2 +2 +4 +4 -4 0. That's all. ஓகே பாருங்க. Yes, sir. இங்க வாங்க, காப்பருக்கு வாங்க. காப்பர்ல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் காப்பர் அட்டாமிக் நம்பர் வந்து 29. சோ +2 னு வருது. சோ I have to remove 2 electron. அப்படின்னா எனக்கு Cu +2 27. ஓகேவா? அடுத்து எத்தனை லிகாண்ட் இருக்கு? 4 லிகாண்ட் இருக்கு. 4 into 8, sir. 8. 8.
ஆட் பண்ணுங்க 30 36 ஒபே பண்ணாது. ஏன்னா 36 தான் வந்து கிரிப்டானுக்கு வரும். ஸோ 35 வருது. திஸ் காம்ப்ளெக்ஸ் வில் நாட் ஒபே EAN rule. ரைட். ஸோ ரொம்ப சிம்பிளான காம்ப்ளெக்சஸ். ஸோ அடுத்து பார்க்கலாமா? அடுத்து இன்னொன்று ட்ரை பண்ணுங்க. CO Cl3. Come on, try. It obeys 36. It obeys ENA rule. Right. CO, the atomic number is 27. 7, sir. 27. Right. NH3 இதுக்கு 0 கொடுப்பீங்க, இதுக்கு -3 கொடுப்பீங்க, இதுக்கு +3 கொடுப்பீங்க. Answer 0. So cobalt is in +3 state. So CO +3. +3 now I have to remove 3 electrons. 27 minus 3. Very good. 24. We have 6 ligand. So 6 into 2. 12. Add பண்ணுங்க. 36. So it's nothing but atomic number for krypton. So கண்டிப்பா இது obey பண்ணும். That's all. Okay வா? Yes, sir. Yes, sir. இது இந்த EAN ரூலை ப்ரப்போஸ் வந்து சயின்டிஸ்ட் நேம் வந்து சிட்விக். கொஸ்டின் பேப்பர்ல சில சமயம் இப்படி கொஸ்டின் வரும். which of the following will obey Sidgwick's theory? உடனே நீங்க மிரண்டு போயிடாதீங்க. இந்த EAN ரூலை தான் அவங்க அப்படி கேட்பாங்க. ஸோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோ. சிட்விக்ஸ் தேரினாலும் EAN ரூல்னாலும் ஒண்ணுதான். சார் பேப்பர் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் என்னம்மா கேக்குறீங்க? மறுபடியும் கேளுங்க. பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் அந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்கல்ல சார், அது தெரியல சார். இடையில கிளாஸ் கட் ஆயிடுச்சு சார். அதனால இல்லையம்மா, கரெக்டா தானே வந்து உங்களுக்கு கட் ஆயிடுச்சா? சார். ஓகே ஓகே. நோட் பண்ணி. ஓகே ஃபைன். அடுத்து போலாமா? எஸ் சார். Yes, sir. Kai kesi do kala de damu. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னா ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். ஓகே, இட்ஸ் a very important area. ஐசோமெரிசம் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஐசோமெரிசம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், இன்னொன்று வந்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம். This topic is very very important for your board exam also. நீங்க CBSE இருந்தாலும் சரி, ஸ்டேட் போர்டா இருந்தாலும் சரி, this is very important topic for your board exam as well as for entrance exam. இந்த ஏரியாவில் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும், போர்டா இருந்தாலும் சரி. டு பி ஃப்ராங்க் 2021 ஐ மீன் ரீசெண்டாக எழுதுறாங்க ஃபார் நீட் எக்ஸாம். திஸ் இஸ் த ஒன்லி நீட் எக்ஸாம் இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் எடுக்கல. அதுக்கு பதிலாக வேலன்ஸ் பாண்ட் தியரியில இருந்தே 2 கொஸ்டின் எடுத்துட்டாங்க. எப்பயுமே ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க, பட் இந்த வருஷம் ஒரே டாபிக்ல 2 கொஸ்டின் எடுத்துட்டாங்க. ஸோ அதனால இந்த டாபிக்ல இந்த அகாடமிக் இயர் மட்டும்தான் வரல. ஸோ நீட்ல வராத ஒரு வருஷம் இதுதான் ஐசோமெரிசம். பட் ஐஐடியில கேட்டாங்க. ஐஐடியில இந்த ஏரியாவில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ரொம்ப நல்ல ஒரு டாபிக் பாருங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம் இது கீழே வந்து 12 டாபிக் இருக்கு. நமக்கு சிலபஸ்ல 4 தான் கொடுத்துருக்காங்க. we have 12 topics to be frank. 12 டாபிக் இருக்கு. நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னா அயனைசேஷன் ஐசோமெரிசம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு, அப்புறம் ஹைட்ரேட் ஐசோமெரிசம், அப்புறம் கோஆர்டினேட் ஐசோமெரிசம்,
அப்புறம் லிங்கேஜ் ஐசோமரிசம். இந்த 4 மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீரியோவை 2ஆ கிளாஸிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ஜாமெட்ரிக்கல், இன்னொன்னு ஆப்டிக்கல். ஒரு பெரிய டாபிக். ஸோ ஒன்னா பார்க்கணும். ஸ்ட்ரக்சரல்ல 4 டாபிக், ஸ்டீரியோவில் ஒரு 2 டாபிக். ரைட், பார்க்கலாமா? எஸ் சார். எஸ் சார். ஸ்ட்ரக்சரல்னா என்னது சார்? ஸ்டீரியோனா என்னது சார்? ஒன்னும் நான் டீச் பண்ணவே இல்லை ராஜா. நம்ம கிளாசிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்கேன், பயப்படாது. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸ்ட்ரக்சரலுக்கு போவோம். ஸ்ட்ரக்சரல்னா என்ன சார்? ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்குள்ள ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கும், லிகாண்ட் இருக்கும். லிகாண்ட் மேக்ஸிமம் 6 இருக்கும். வெளியில யார் வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானை யாரும் மாத்த போறது இல்லை. ஆனா இந்த லிகாண்ட்ல என்னென்ன வெரைட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் நம்மளால காமிக்க முடியுமோ அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். அது ஒரு எக்ஸாம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, ஒரு கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ள ஏதாவது சேஞ்ச் நீங்க ஏற்படுத்தினீங்கன்னா அதுதான் என்ன ஐசோமர்? ஸ்ட்ரக்சரல்னா லிகாண்ட்ஸ்க்குள்ள இருக்கும். ஆனா வித்தின் த கோஆர்டினேஷன் ஸ்பியர், இந்த ஸ்பியருக்கு உள்ளே இருக்கும். லிகாண்ட்ல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவோம், அந்த ஸ்பியருக்கு உள்ளே பண்றதுதான். அந்த ஸ்பியருக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் நீங்க பண்றீங்க அது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். சார் ஸ்பியருக்கு வெளியில போய் நீங்க என்னென்ன பண்றீங்களோ அதுதான் என்ன ஐசோமர்? Stereo isomerism. ரைட். அதாவது ஸ்டீரியோனா இன்னும் சொல்ல போனா ஸ்பேஸ்ல நடக்கும், வெளியில நடக்கும். ஸ்ட்ரக்சரல் அப்படின்னா வித்தின் த கோஆர்டினேஷன் ஸ்பியர், வித்தின் த கோஆர்டினேஷன் ஸ்பியர், வித்தின் த ஸ்பியர். ஸ்பியருக்கு உள்ளே நடக்கிறது ஸ்ட்ரக்சரல், ஸ்பியருக்கு வெளியில போய் ஸ்பேஸ்ல நடக்கிறது ஸ்டீரியோ. இவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த எக்ஸாம்பிள பார்க்கும்போது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நான் அயனைசேஷனுக்கு போறேன். ஓகே, பாருங்க. 2 காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். CO NH3 Br, வெளியில ஒரு SO4. யாருடைய ஆடியோலயே சவுண்ட் வருதுமா? கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எப்படி இருக்கு? இவ்வளவுதான் 2 காம்ப்ளெக்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, 2 காம்ப்ளெக்ஸ்லயும் என்னென்ன டிஃபரன்ஸ்? இந்த தினமலர்ல கேட்கிற மாதிரி ஏதேனும் 8 வித்தியாசங்களை கண்டறிய. கமான். Ligand changes sir. Br வெளியில போய் SO4. வெரி குட். கோபால்ட் அது மாறல. NH3 அதுவும் மாறல. இங்க Br இருக்கு, இங்கேயும் Br இருக்கு. ஆனா இங்க Br லிகாண்டா இருக்கு, இங்க Br வெளியில ஒரு அயனா இருக்கு. இங்க சல்பேட் வெளியில ஒரு அயனா இருந்தது, இங்க சல்பேட் உள்ள வந்து லிகாண்டா மாறிடுச்சு. அப்படின்னா எல்லாம் ஃபார்முலாலாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனா என்ன ஒரு அழகான விஷயம்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்து நான் தண்ணியில கரைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு டிசால்வ் இன் வாட்டர். நல்லா கவனிக்கணும், கேர்ஃபுல்லா கவனிக்க சில்ட்ரன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. இவங்க இந்த ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற யாருமே வெளியில வரமாட்டாங்க. எனக்கு இவர் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவார். யாருன்னா சல்பேட் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவோம். நான் இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் எடுத்து நான் தண்ணியில கரைக்கிறேன்னா யாரு மட்டும் ஆன்சர் பண்ணுவார்? அதே மாதிரி இந்த நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் இவரை எடுத்து நான் டிசால்வ் பண்ணா இவங்க யாரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. எனக்கு யாரு ஆன்சர் பண்ணுவார்? ரைட்டா? they are same formula ரைட். ஆனா ஸ்பியருக்குள்ள போய் பாருங்க, இங்க Br இருக்கு, ஆனா இங்க யார் இருக்கா? Br. ஸ்பியருக்குள்ள மட்டும் சொல்லுங்க, ஸ்பியருக்குள்ள சொல்லுங்க. Br-க்கு பதிலா யார் வந்திருக்கா? SO4. யாரையோ ஒரு தம்பி ரிப்பீட் கேட்டிருக்காரு பாருங்க. நான் ஒன்னும் முடிக்கல தம்பி, நீங்க ஃபுல்லா கவனிங்க. ரைட். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு புரியலன்னா நான் அடுத்த டாபிக் போகவே மாட்டேன். அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாதீங்க. எவ்வளவு டைம் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை பத்தி ஒரு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு புரியலன்னா நான் திரும்ப நடத்துறேன், அது ஒரு விஷயமே இல்லை. ஓகே, திரும்ப பாருங்க, திரும்ப கேளுங்க. சப்போஸ் புரியலன்னா மறுபடியும் வீடியோ பாருங்க, மறுபடியும் புரியலன்னா அடுத்த கிளாஸ் கேளுங்க.
இல்லை வீட்டில் பார்க்கும்போது டவுட் வந்துருச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு பாஸ் பண்ணுங்க. யூ நாட் நீட் டு ஒரி அபவுட் த சப்ஜெக்ட். உனக்கு எது புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேளுங்க. இப்போ பாருங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்கு. இதுதான் ஸ்பியர், இதுதான் ஸ்பியர். ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற ஆளுங்களை நீங்க கரைச்சிங்கன்னா அவங்க யாருமே உங்களுக்கு வெளியில ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சோடியம் குளோரைட் தண்ணியில கரைக்கிறீங்கன்னா Na+Cl- சோடியம் அயான் ஆன்சர் பண்ணும், குளோரைட் அயான் ஆன்சர் பண்ணும். அந்த மாதிரி இந்த கோஆர்டினேஷன்ஸ் காம்பவுண்ட்குள்ள ஒரு ஸ்பியருக்குள்ள யாரு இருந்தாலும், இப்போ A, B, C யாரு இருந்தாலும் அவங்க ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. அதுதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்டோடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிற ஆளுங்க வந்து நீங்க தண்ணியில கரைச்சிங்கன்னா அவங்க அயன்ஸை யாருமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா வெளியில இருக்கிற ஆள் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவரு தான் ஆன்சர் பண்ணுவார். அப்படின்னா இந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ்ல ஏ காம்ப்ளெக்ஸ் பாருங்க, CONH35Br SO4 இருக்கு பாருங்க. SO4ல யார் ஆன்சர் பண்ணுவா பாருங்க, யார் ஆன்சர் பண்ணுவா? அப்ப செகண்ட் காம்ப்ளெக்ஸ்ல யார் ஆன்சர் பண்ணுவா? புரோமைட். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாரும் ஃபார்முலா ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனா தண்ணியில கரைக்கும் பொழுது they will produce 2 different type of ions. They will produce 2 different type of ions. Hence it is called as ionization isomer. பாருங்க அந்த பேர்லயே பாருங்க, அயான், அயனைசேஷன். அதுக்குள்ள பாருங்க, they differ by ion. They differ by ion. They have same formula, cobalt, cobalt, NH35, NH35, SO4, SO4, Br, Br. They have same molecular formula, but they differ only by producing different type of ions in solution. தண்ணியில கரைக்கும் பொழுது 2 different type of ions ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால அவருக்கு பேர் என்ன 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 ஐசோமரிசம்? ஐசோமரிசம், அயனைசேஷன் ஐசோமரிசம். அடுத்து இந்த காம்ப்ளெக்ஸோட பியூட்டி என்னன்னா, இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் நீங்க தண்ணியில கரைச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பாருங்க வயலட் கலரா இருக்கு. இதே Br வெளியில போயிட்டு SO4 உள்ள வந்த உடனே ரெட் கலரா இருக்கு. there is change in color பாருங்க. இதுவே one of the important property of isomerism. If there is change in color, it is also one of the property of isomerism. They are same formula, but they produces different type of color. ஒன்னு வந்து வயலட்ல இருக்கு, இன்னொன்னு ரெட்ல இருக்கு. எவ்வளவு சூப்பரான क्वेश्चन எல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. they differ by ions. They differ by ions. They differ by color. So it is called as ionization isomerism. அடுத்து இதுல எப்படிலாம் எக்ஸாம்ல क्वेश्चन நமக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு போர்டுல இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இது வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம்ல கேட்கற மாதிரி உங்களுக்கு டீச் பண்ண. அடுத்து பாருங்க, நமக்கு இதுவே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 3 விஷயம் தெரியணும். ஆசிட் ரேடிக்கல் நீங்க பிராக்டிக்கல்ல பண்ணிருப்பீங்க, லேப்ல பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. எதெல்லாம் ஆசிட் ரேடிக்கல் அப்படின்னா, குளோரைடு ஒரு ஆசிட் ரேடிக்கல், சல்ஃபேட் ஒரு ஆசிட் ரேடிக்கல், நைட்ரேட் ஒரு ஆசிட் ரேடிக்கல். பிராக்டிக்கல் பண்ணீங்களா? சார் இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இதெல்லாம் ஆசிட் ரேடிக்கல்ல வரும். மொத்தமே 5 பேர் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, குளோரைட், சல்ஃபேட், நைட்ரேட், சல்ஃபைட், கார்பனேட். உங்களுக்கு இந்த 2 பேரும் தண்ணியில கரைய மாட்டாங்க. ஐ மீன் they will dissolve only in HCl. ஆசிட்ல தான் கரைவாங்க. ஸோ தண்ணியில கரையாது. அப்படின்னா இதை வந்து இந்த இடத்துல கொஸ்டினா செட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சால்ட்னா தண்ணியில கரையணும். அப்படின்னா சல்ஃபைடும் வராது, கார்பனேட்டும் வராது. அப்படின்னா யார் தான் நமக்கு சிலபஸ்ல வர முடியும்? குளோரைட், சல்ஃபேட், நைட்ரேட். இந்த 3 பேரும் தண்ணியில கரைவாங்க. நல்லா they will dissolve in water. ஓகே பாருங்க, ஆசிட் ரேடிக்கல் மொத்தம் 5. அதுல எது எது வராதுன்னா, சல்ஃபைட் வராது, கார்பனேட் வராது. ஏன் வராது? It won't dissolve in water. Very good. They won't dissolve in water. They will dissolve only in HCl. Right? So இந்த 3 பேர் தான் வருவாங்க. இப்ப பாருங்க, இவங்க குளோரைடு இருக்காங்களா, சல்ஃபேட் இருக்கா, நைட்ரேட் இருக்கான்னு நம்ம லேப்ல எப்படி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டு செக் குளோரைட் நம்ம என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம்னா, சில்வர் நைட்ரேட் ஊற்றுவோம். சில்வர் நைட்ரேட் போட்டீங்கன்னா இதுல இருக்க ஏஜியும் இதுல இருக்க சிஎல்லும் சேர்ந்து AgClன்னு ஒரு பிரிசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். இது எப்படி இருக்குன்னா, அப்சல்யூட்டா நம்ம ஒயிட் கலர் தயிர் மாதிரியே இருக்கும், ஒயிட் பிரிசிபிடேட். உங்களுக்கு பிராக்டிக்கல் புக்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க, curdy white precipitate, தயிர் போன்ற வீழ்படிவு. curdy white precipitate is subtime அப்படின்னா குளோரைடு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஃபார்ம் பண்ணல அப்படின்னா குளோரைடு இல்லைன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். டு செக் த பிரசன்ஸ் ஆஃப் குளோரைடு we are using AgNO3, சில்வர் நைட்ரேட். அது மாதிரி சல்ஃபேட் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன சார் கெமிக்கல் இருக்கு அப்படின்னா, பேரியம் சல்ஃபேட் போடுவோம்.
பேரியம் White சல்ஃபேட் color, போட்டீங்க. வெரி குட். இதுவும் ஒயிட் கலர் தரும், பட் இந்த அளவுக்கு திக்கா தராது. ஒயிட் கலர். இப்ப இது வந்து நல்லா கெட்டியா இருக்கும் தயிர் மாதிரி. ஆனா சல்ஃபேட் அப்படி இருக்காது, கொஞ்சம் டைலூட்டா இருக்கும். சல்ஃபேட் இருக்கான்னு டெஸ்ட் பண்றதுக்கான கெமிக்கல் பேரியம் சல்ஃபேட். நைட்ரேட் இருக்கான்னு எப்படி சார் செக் பண்றது அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட், FeSO4 போடும் ஃபெரஸ் சல்ஃபேட். ஸோ இந்த 3 கெமிக்கலும் நமக்கு தெரியணும். ஏன் சல்ஃபைடும் கார்பனேட்டும் வேண்டாம்? வாட் இஸ் த ரீசன்? Not dissolve in Only in HCl. ஸோ இந்த 3 பேரும் காப்பி பண்ணிக்கோங்க. இந்த 3 பேரும் காப்பி பண்ணிக்கோங்க. Sir, same kind of question we have in our state board book, sir. In coordination compound. எஸ் எஸ் எஸ். இதை காப்பி பண்ணிட்டீங்களா? கலர் என்ன சார்? இது வந்து ஒரு பிரவுன் ரிங் டெஸ்ட் வருமா? இது ஆக்சுவலா பிரவுன் கலர்டு ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். பேரே பிரவுன் ரிங் டெஸ்ட் தான். அதாவது ஒரு டெஸ்ட் டியூப்ல நீங்க இதை பிராக்டிக்கல்ல பண்ணீங்கன்னா இது நடுவுல ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதாவது பிரவுன் கலர்ல ஒரு ரிங் ஃபார்ம் ஆகும். அவர் பேரே பிரவுன் ரிங் டெஸ்ட் தான். இதெல்லாம் உங்களுக்கு பிராக்டிக்கல்ல வரும். உங்களுக்கு என்னன்னா பாஸ்ட் 2 இயர்ஸா எங்கேயுமே ப்ராக்டிக்கல் டீச் பண்றது இல்லதுனால உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வருது. பட் வேற வழி இல்லை. ரைட், இது நமக்கு தியரியில அப்ளை ஆகும். சில்வர் நைட்ரேட், பேரியம் சல்ஃபேட் அண்ட் ஃபெரஸ் சல்ஃபேட். Shall I move? Yes, sir. Yes, sir. The first complexல யார் வெளியில இருக்கிறது? Sulfate. Sulfate. இப்ப क्वेश्चन உங்களுக்கு எப்படி கேட்பாங்க பாருங்க. இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ எந்த ரியேஜன் ஆட் பண்ணா இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் எனக்கு வர்க் பண்ணும்? சில்வர் குளோரைட். Barium sulfate. வெரி குட் பேரியம் சல்ஃபேட். ஏன்னா ஐம் சாரி சில்ட்ரன், நான் Silver nitrate. ஐம் சாரி, இது பேரியம் சல்ஃபேட் இல்ல பேரியம் குளோரைட். Barium chloride. பேரியம் குளோரைட். நான் சல்ஃபேட் சொல்லிட்டேன், ஐம் சாரி. நான் இந்த சல்ஃபேட்டை பார்த்தோன்னே பேரியம் சல்ஃபேட் சொல்றேன். பேரியம் குளோரைடு. பேரியம் குளோரைட். பேரியம் சல்ஃபேட் தான் உனக்கு ப்ராடக்டா வரும். பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் வரும். குளோரைட், பேரியம் குளோரைட், BaCl2. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஐம் சாரி, பேரியம் குளோரைட். ஓகேவா? ஓகே சார். Yes, sir. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து பேரியம் குளோரைட் போட்டீங்கன்னா ஒர்க் பண்ணும். ஃபார் டு செக் யூ த பிரசன்ஸ் ஆஃப் புரோமைட். நீங்க அயோடைட், அதாவது ஃப்ளூரின், புரோமின், அயோடின் 4 பேருக்குமே யாரை யூஸ் பண்ணோம்னா சில்வர் நைட்ரேட்டை யூஸ் பண்ணலாம். ஏன்னா 4 பேருமே ஹாலஜன்ஸ் தான். அப்ப புரோமின் இருக்கான்னு செக் பண்றதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம்? என்ன நைட்ரேட் யூஸ் பண்ணுவோம்? Silver nitrate. இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் அரைஸ் பண்ணுவாங்க. அதாவது வெளியில யார் இருக்காங்களோ அவரை வச்சுதான் கொஸ்டின். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? Yes, sir. Yes, sir. ஸோ அடுத்து இதுலயே அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே பாருங்க. ஸோ என்ன டிஃபர் ஆயிருக்கு பாருங்க. வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? L2 வந்து ஸ்பியர்க்குள்ள இருக்கு, அங்க ஸ்பியருக்கு வெளியே இருக்கு. ரைட். இங்க Br2 இங்க இருக்கு, இங்க Br2. ரைட். இப்போ இங்க பாருங்க, நாம என்ன சொன்னா 2 பேருக்குமே இந்த ஃப்ளூரின் எல்லாருமே நம்ம என்ன நைட்ரேட் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம்னா சில்வர் நைட்ரேட். ஒரே ரியேஜென்ட் யூஸ் பண்ணி 2 பேரும் எப்படி சார் நீங்க செக் பண்ணுவீங்க அப்படின்னா இங்க பாருங்க, சில்வர் நைட்ரேட் வித் புரோமின் என்ன ஃபார்ம் ஆகும்? Ag வித் Br, AgBr. அதே இங்க குளோரைடுக்கு வரும்பொழுது இங்க பாருங்க, குளோரைடுக்கு வந்தீங்கன்னா AgNO3 வித் குளோரின் போட்டீங்கன்னா AgCl வரும். AgCl. இந்த AgBr உடைய கலரும் AgCl உடைய கலரும் ஒரே மாதிரி இருக்காது. AgBr பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த AgCl ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு கலர் டிஃபர் ஆகும். நீங்க ஒரே ரியேஜன் யூஸ் பண்ணாலும் கலர் டிஃபர் ஆகும். அதுதான் நம்ம சொல்றோம். எந்த ஹாலஜன் வந்தாலும் ஹாலஜனை செக் பண்றதுக்கான ஒரே ரியேஜன் யார் தான்? சில்வர் நைட்ரேட். ஆமா. சார் அப்ப லாஸ்ட் டைம்ல நம்ம சில்வர் நைட்ரேட் வந்து புரோமைடுக்கு யூஸ் பண்ணி நமக்கு கலர்லெஸ் கிடைச்சிருக்குமா சார்? எங்கப்பா? எந்த எக்ஸாம்பிள்ல? லாஸ்ட் எக்ஸாம்பிள்யா? லாஸ்ட் சல்ஃபேட்ல வந்து இப்ப நம்ம சோடியம் யூஸ் பண்ணோம்னா வந்து Sir, voice is breaking, sir. இப்ப பாருங்க, ஓகேவா பாரு.
Yes, sir. Yes, sir. இதானப்பா இந்த டவுட் தானே? எஸ் சார். இங்க இப்ப நம்ம இது சில்வர் இது ஆட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்? சில்வர் நைட்ரேட் போட்டீங்கன்னா AgBr கிடைக்கும். எந்த கலர் precipitate சார்? புரியல சார். கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னீங்களா சார்? இந்த இடத்துல எந்த மாதிரி கலர் சார் நமக்கு அப்படின்னா? இல்லப்பா, நான் அதை அப்படி சொல்லல. இங்க பாருங்க, உங்களுக்கு நீங்க அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ, நீ அதை குழப்பிக்காத. ஹாலஜன் யார் வந்தாலும் நம்ம யாரை யூஸ் பண்ண போறோம்? Silver nitrate. Silver nitrate. உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணீங்கன்னா AgF வரலாம், இல்ல AgCl வரலாம், AgBr வரலாம், AgI வரலாம். நாலுமே ஹாலைட் சான்சர் பண்ணும். ஆனா நாலுமே ஒரே கலர் இருக்காது. அதனால நீங்க கலரை மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சில்வர் நைட்ரேட் யூஸ் பண்ணாக்கா நாலுமே ஆன்சர் பண்ணும். ஏன்னா நாலுமே ஒரே கலர் தராது. அதான் கான்செப்ட். ஓகே பாருங்க. ஓகே சார். தேங்க் யூ சார். அதாவது டு செக் ஹாலைட்ஸ் நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. டு செக் ஹாலைட்ஸ் ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், அதுக்கான ரியேஜென்ட் யாருன்னா என்ன? நைட்ரேட். Silver nitrate. சில்வர் நைட்ரேட். ஓகே. எஸ் சார். அடுத்தது அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு லாஸ்டா வெர்னர்ஸ் தியரி நடத்தினேன். வாட் இஸ் வெர்னர்ஸ் தியரி? ஞாபகம் இருக்கா? ரெண்டு வேலன்சி சொல்லி கொடுத்தேன். பிரைமரி வேலன்சி, Secondary வேலன்சி. ஞாபகம் இருக்கா? Yes, sir. எஸ் சார். ரைட். இங்க பாருங்க, ஏன்னா அதை வச்சுதான் அடுத்த கொஸ்டின் வரும். என்ன கலர்லாம் யாருமே கொஸ்டின் கேட்க மாட்டாங்கப்பா. நிச்சயமா கொஸ்டின் அந்த மாதிரி எல்லாம் வராது. உங்களுக்கு கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சோடனே ஷேர் பண்றேன். ஸோ நீங்க கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாயிடும். எப்பயுமே ஒரு லெசனுக்கு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணா பத்தாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 or 3 கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்றேன். ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியாயிடும். ஸோ அதனால ஒரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெசனை நீங்க ஃபுல்லா கேதர் பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க, அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஹைட்ரேட் இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். அதுல ஹைட்ரேட், ஹைட்ரா அப்படின்னா வாட்டர்னு அர்த்தம். ஹைட்ரானா வாட்டர். ஓகே. தே டிஃபர் பை நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், அதான் அர்த்தம். பாத்தீங்க, இஃப் தே டிஃபர் பை presence of number of water molecule, then that isomerism is called as hydrate isomer. So இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா CrCl3 6H2. This is the only example for this isomer. வேற எக்ஸாம்பிளே கிடையாது, எந்த புக்லயும் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹைட்ரேட் ஐசோமருக்கு இருக்கிறது, CrCl3 6H2. இது எப்படி சார் நம்ம காம்ப்ளெக்ஸா மாத்துறதுன்னா, இங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா மாத்திர கொஷின்ஸ் வந்து ஜென்ரலா கேட்கலாம், ஹைட்ரேட் இல்லாம கூட கேட்கலாம். இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னு பாருங்க. ஸோ சிம்பிள் திங், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. சிஆர் போட்டாச்சு. அதுக்கடுத்து உள்ள வந்து நமக்கு லிகாண்ட் வந்து டோட்டலா 6 லிகாண்ட்ஸ் இருக்கலாம். மேக்சிமம் லிகாண்டே 6 தான் இருக்க முடியும். மினிமம் 4, மேக்சிமம் 6. இதான் சிலபஸ்ல இருக்குது. நீங்க இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேக்சிமம் 6 இருக்கலாம். பாருங்க, எங்ககிட்ட 6H2O இருக்கு, ஒரு 3Cl இருக்கு. ஸோ இதை நான் இவரை யூஸ் பண்ணவா இல்லை இவரை யூஸ் பண்ணுவான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்றதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். நீங்க H2O ஒரு நியூட்ரல் லிகண்ட், H2 is a neutral ligand, whereas Cl is negative ligand. Am I right? Yes, sir. So give first priority neutral. எப்பயுமே நியூட்ரலுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இவ்வளவுதான் சிம்பிள் ட்ரிக். யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்க? யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? நியூட்ரலுக்கு மட்டும்தான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். You have to give first priority to neutral. அப்படின்னா இந்த H2O6 இருக்கு, இந்த H2O அப்படியே எடுத்து இங்க கொடுத்துருங்க. H2O6 கொடுத்தாச்சு. Cl3 தூக்கி வெளியில போட்டுருங்க. அவ்வளவுதான். ஏன்னா Cl இங்க உள்ள போட முடியாது, ஏன்னா மேக்சிமமே 6 தான் கெப்பாசிட்டி. 6 போட்டாச்சு. ஸோ Cl தூக்கி வெளியில போட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் டைப். ஓகேவா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா பாருங்க. சிஆர் H2O6 Cl3 H2O ஏன் எடுத்து நான் உள்ள போட்டேன்னா ஐ அம் கிவிங் பிரியாரிட்டி ஃபார் நியூட்ரல் லிகண்ட். இவ்வளவுதான் கான்செப்ட். உனக்கு இந்த ஸ்டைல்ல யாரை நீங்க காம்ப்ளெக்ஸா மாத்துங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்தாலும் you have to give priority only for neutral. நியூட்ரல் முடிச்ச பிறகுதான் நெகட்டிவ் போகணும். ரைட். அடுத்தது பாருங்க. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாரு. the same Cr. ஓகே. H2O 6 இருக்கு. நான் என்ன செய்யறேன், ஒரு 5 மட்டும் வச்சுட்டு ஒரு H2O தூக்கி வெளியில போட்டேன்.
பாருங்க. அவருக்கு பதிலா என்ன பண்றேன், வெளியில இருக்கக்கூடிய சிஎல் இருந்து 2 சிஎல் அங்க வச்சுட்டு ஒரு சிஎல் தூக்கி உள்ள போட்டேன். பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுதா பாருங்க. Yes, sir. So instead of one water molecule, I have inserted one Cl. பாருங்க simple thing. H2O தூக்கி வெளியில போட்டுட்டேன், Cl தூக்கி உள்ள போட்டுட்டேன். ஓகேவா? யாருக்கா டவுட் இருக்கா பாருங்க. No, sir. இப்ப நான் क्वेश्चन கேக்குறேமா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் Cr H2O6 Cl3 ல எத்தனை வாட்டர் மாலிக்யூல் லிகாண்டா இருக்குன்னா 6. The number of water molecule acting as ligand is 6. Whereas in the case of 2, the number of water molecule acting as ligand is 5 sir. ஏன்னா ஒரு H2O வெளியில போயிடுச்சு. H2O வெளியில வந்துட்டாலே அது லிகாண்ட் கிடையாது, அது சால்வெண்ட். வெளியில வந்துட்டாலே லிகாண்ட் கிடையாது. இந்த ஸ்பியருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது லிகாண்ட். இப்ப வெளியில வந்துட்டாரு, அவர் இல்ல. அடுத்து தேர்ட் பாருங்க, இதே ஸ்டைல்ல Cr இன்னொரு H2O தூக்கி வெளியில போட்டுருங்க. H2O4 Cl தூக்கி உள்ள போடுங்க. Cl2 Cl HCl2H2O. Right. The number of water molecule acting as ligand is 4. 4. Water molecule acting as ligand is 6. 5. 4. They differ by number of water molecules. It is called as Hydrate. அப்ப இவரை பார்த்து அடுத்து கலர் செக் பண்றாங்க. இது வயலட் கலர் தருது, கிரீன் லைட் கிரீன், அதாவது பேல் கிரீன் சொல்லுவாங்க. பேல் கிரீன் கலர், வெளுத்து போன ஒரு கிரீன். இது டார்க் கிரீன் தருது. பாருங்க நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் உள்ள இருக்கிற வரைக்கும் பாருங்க. 6 வாட்டர் மாலிக்யூல் வயலட், 5 வாட்டர் மாலிக்யூல் பேல் கிரீன், 4 வாட்டர் மாலிக்யூல் டார்க் கிரீன். So they differ by color. It is also one of the property of isomerism, right? So they differ by number of water molecule acting as ligand. Hence it is called as Hydrate isomerism. Hydrate isomerism. That's all. So காப்பி பண்ணிட்டீங்களா? அடுத்து இதுல எப்படி என்ட்ரன்ஸ்ல क्वेश्चन கேட்பாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? Yes, sir. ஃபர்ஸ்ட் திங் பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு டோட்டலா அதுல டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் கேட்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டா நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்றது அப்படின்னா, ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஸ்பியருக்கு உள்ள சென்ட்ரல் மெட்டல் அயானோ லிகாண்டோ, M stands for சென்ட்ரல் மெட்டல் அயான், L stands for லிகாண்ட். இது தனித்தனியா உங்களால பிரிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் நான் 1 அப்படிதான் கணக்கு எடுத்துக்கணும். How to count it as 1. இது உள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணவே கூடாது. அந்த ஸ்பியர் அப்படியே என்னன்னு எடுத்துக்கணும்னா 1. வெளியில ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில ஒரு Cl2 இருக்குன்னா இதுல ஒரு 2. ஸோ அப்ப டோட்டலா எத்தனை அயன்ஸ்னா 3. ஓகே பாருங்க. Yes sir. அந்த ஹோல் ஸ்பியருக்குள்ள எத்தனை பேர் இருந்தாலும் நீங்க அவர் என்னதான் எடுக்கணும்? 1 sir. 1. ஓகேவா? அடுத்து இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்பியருக்கு வெளியில வாட்டர் இருந்ததுன்னா வாட்டரை கவுண்ட் பண்ண கூடாது. ஏன்னா வாட்டர் வெளியில வந்துட்டா ஒரு சால்வெண்ட். இது செகண்ட் பாயிண்ட். இந்த 2 விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க அயன்ஸ்ல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க, இல்லைன்னா மிஸ்டேக் பண்ணிடுவீங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் क्वेश्चन. பார்க்கலாமா? Yes sir. சார் ஒரு டவுட் சார். கேளுங்க. சார் இப்போ நம்ம காம்பவுண்ட் வந்து நம்ம ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் வந்து நம்ம கரைக்கிறோம்னா அந்த ஸ்பியர் தனியா ஒரு அயனம் ஃபார்ம் ஆகுமா சார்? ஆமா கண்டிப்பா. அந்த ஹோல் ஸ்பியர் தான், அதுதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம்ல. நம்ம நேம் பண்ணும் பொழுதே இப்படிதான் பிரிச்சோம். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஆனயானிக் காம்ப்ளெக்ஸ்னு இப்படிதான் பிரிச்சோம். அதாவது எப்படின்னா காம்ப்ளெக்ஸுக்கு மேல உங்களுக்கு பிளஸ் சார்ஜ் வரலாம், இல்ல காம்ப்ளெக்ஸுக்கு மேல என்ன சார்ஜ் வரும்? அப்படிதான் வரும். ரைட்டா? சோ இது கேட்டயானிக், இது ஆனயானிக். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அயன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அயன்ஸ் 4 sir. 4 கரெக்ட்டா? Yes sir. இந்த ஹோல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். இது ஒரு 3, சோ 4 கரெக்ட். அதே மாதிரி நம்பர் 2 சொல்லுங்க. 3 sir. 3. H2 இருக்கு. அது சால்வெண்டா மாறிடும் சார். வெரி குட் வெரி குட். அப்ப இது 3.
அடுத்து நம்பர் 3 இதுக்கு சொல்லுங்க. கமாண்ட் இது. 2 sir. வெரி குட். வெரி குட். ஆன்சர் இஸ் 4 3 2. சோ இது ஒரு என்ட்ரன்ஸ் क्वेश्चन. ஓகே பாருங்க. Yes sir. Total number of Atomic. Ions. total number of ions அவ்வளவுதான் क्वेश्चन. total number of ions அவ்வளவுதான் क्वेश्चन. ஓகேவா? Okay, sir. Yes sir. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? Yes sir. sir. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுல எப்படி கேட்பாங்கன்னா total number of ions அது பார்த்தாச்சு. செகண்ட் क्वेश्चन total number of ionizable chloride பாருங்க. எவ்வளவு அடுத்த क्वेश्चन ionizable chloride அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இந்த ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற யாரையும் உங்களால அயனைஸ் பண்ண முடியாது. அதை நீங்க டச் பண்ணவே முடியாது. அப்படின்னா வெளியில எத்தனை Cl இருக்குன்னு क्वेश्चन கேக்குறாங்க. அவ்வளவுதான் क्वेश्चन. அயனைசபிள் குளோரைட்னா ஸ்பியருக்கு உள்ள இருக்கிற குளோரைடு நீங்க கவுண்ட் பண்ண கூடாது. எதை கவுண்ட் பண்ணோம்? அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நம்பர் ஆஃப் அயனைசபிள் குளோரைட் 3 Sir. 3. வெரி குட். வெரி குட். 3 நம்பர் ஆஃப் அயனைசபிள் குளோரைட் 3. செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 2, sir. தேர்ட் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. 1, sir. 1, sir. வெரி குட். அப்ப 3 2 1 ரைட்டா? Yes sir. sir. So number of ionizable chloride அப்படின்னா ஸ்பியருக்கு உள்ள பார்க்க கூடாது. ஸ்பியருக்கு வெளியில தான் பார்க்கணும். சோ இது செகண்ட் क्वेश्चन. ஃபர்ஸ்ட் क्वेश्चन total number of ions அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்து total number of ionizable chloride. ionizable chloride இந்த total number of ionizable chloride இன்னொரு ஸ்டைல்ல கேட்பாங்க. number of chloride ions which could react with silver nitrate இப்படியும் கேட்கலாம். ரெண்டு ஒண்ணு தானே? ஏன்னா எத்தனை கரெக்டா பாருங்க. yes sir. ஓகே. Yes, sir. எனக்கு நல்லா புரியுது கெமிஸ்ட்ரி. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றேன். எனக்கு பிசிக்ஸ் போச்சு ரொம்ப நேரம் போன மாதிரி. இன்னைக்கு 1 மணி நேரம் போயிடுச்சு. போன மாதிரியே தெரியல. இப்பதான் பாக்குறேன். டைம் 8. sorry your mic is on. 7. எத்தனை மணிக்கு முடியும்? 8:30. ஒரு டாபிக்ல எத்தனை நீட் क्वेश्चन கேட்கலாம்? இதுல மொத்தம் 3 அயனைசபிள் குளோரின் இருக்கா. அடுத்து எத்தனை நம்பர் ஆஃப் அயான்ஸ்னா 4. இங்க 3. இது மெட்டல்ல ஒண்ணா உச்சவர வந்து இப்போ ஓகே பாருங்க. ஓகே. yes sir. Yes, sir. Yes, sir. சோ அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க. தேர்ட் ஒன் எப்படி கேட்பாங்கன்னா இந்த அயனைசபிள் குளோரைட் அப்படி இல்லைன்னா ரியாக்ஷன் வித் சில்வர் நைட்ரேட் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா குளோரைடு இருக்கா நம்ம எந்த ரியேஜென்ட் வச்சு செக் பண்ணலாம்? செக் பண்ணலாம். அடுத்து தேர்ட் क्वेश्चन இதுல எப்படி கேக்குறாங்கன்னா இதே क्वेश्चन ரேஷியோ ஃபார்ம்ல கேட்டிருக்காங்க. ரேஷியோனா எப்படி சார்? இங்க பாருங்க. உங்க ஆன்சர் என்ன? 3:2:1. 3:2:1. இந்த क्वेश्चन 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இதே ரேஷியோ क्वेश्चन 2 டைம்ஸ். இதுல நீங்க என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன். இந்த ஹைட்ரேட் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு இருக்கிற ஒரே எக்ஸாம்பிள் இது மட்டும்தான். ஸோ அதனால இந்த क्वेश्चंस ரிப்பீட் ஆகிறதுக்கு ரீசனே அதுதான். we don't have any other example. ஸோ அந்த ரேஷியோவும் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கலாம். இது மாறவே போறது என்னைக்குமே அந்த ரேஷியோ மாறாது. ரைட். அடுத்த விஷயம் ஃபோர்த் ஸ்டைல் ஆஃப் क्वेश्चन இதுல எப்படி கேட்டிருக்காங்கன்னா அயானிக் கண்டக்டிவிட்டி. கண்டக்ஷன் எப்ப அதிகமா இருக்கும்? நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமா இருந்தா கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எந்த அளவுக்கு அயன்ஸ் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு கண்டக்ஷன் அதிகமா இருக்கும்.
அப்ப ஏ இந்த 1 2 3 இதுல யாருக்கு கண்டக்ஷன் அதிகமா இருக்கும்னா நம்பர் ஆஃப் அயன்ஸ் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் அதிகமா இருக்கும். அப்ப இதுல யாருக்கு அதிகமா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. 1 sir. 1 sir. such a easiest question. ஒண்ணுமே கிடையாது. 4 ஸ்டைல்ல क्वेश्चन கேட்பாங்க. 4மே இந்த காம்ப்ளெக்ஸை பேஸ் பண்ணி தான். ரொம்ப சிம்பிளான ஒரு क्वेश्चन. அதாவது போர்டுல என்ன கேட்க போறாங்க? ஹைட்ரேட் ஐசோமர்ஸ். இட்ஸ் நத்திங் பட் டிஃபரன்ஸ் இன் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஆக்டிங் as ligand. இது போர்டுல முடிஞ்சிடும். நீட் ஆர் ஜேன்னு வரும்பொழுது உங்களுக்கு 4 ஸ்டைல் ஆஃப் क्वेश्चन கேட்பாங்க. 4மே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 4மே ஏற்கனவே கேட்ட क्वेश्चन தான். 4மே உங்களுக்கு அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடிய क्वेश्चंस தான். ஓகே. எஸ் சார். அடுத்து ஒரு அழகான क्वेश्चन. CO சார் அயானிக் கண்டக்டிவிட்டி ஒரு தடவை ஷோ பண்ணுங்க சார். இதுல நம்பர் ஆஃப் அயன்ஸ் 4, இதுல நம்பர் ஆஃப் அயன்ஸ் 3, இதுல நம்பர் ஆஃப் அயன்ஸ் 2. எங்க நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமா இருக்கோ அதுக்கு கண்டக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள். நம்பர் ஆஃப் அயன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. அவ்வளவு. ஓகே சார், தேங்க் யூ சார். ஸோ 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். செக் பண்ணுங்க என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ligand வெளிய இருக்கு சார். ClBr2. ஸோ இதை இப்படி ஆன்சர் பண்ணலாமா? இப்ப இவரை வந்து 1 எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கோங்க. 1 and 2 are example for dash isomers. ஹைட்ரேட் ஐசோமர்ஸ். You can give example this for both hydrate isomer and Ionization. பாருங்க hydrate difference in number of water molecule. Ionization இங்க Br2 வெளியில இருக்கு, இங்க Br2 உள்ள இருக்கு. பாருங்க. ஓகே ஓகேவா? ஓகே Yes சார். sir. This set is example for both hydrate and ionization. இந்த மாதிரி சிம்பிளான क्वेश्चन எல்லாம் கேட்பாங்க. ஈஸியா நம்மள ஏமாத்தலாம். So it's very interesting question. அடுத்த செட் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? இத காப்பி பண்ணிட்டீங்களா? எஸ் சார். Yes sir. ரைட். அடுத்து இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது எதுக்கான நான் 2 சாய்ஸ் கொடுக்கிறேன். Come on. Ionization B. ஹைட்ரேட் அண்ட் ஐசோமர்ஸ். ஹைட்ரேட் சார். Hydrate only for hydrate because it contains only Cl. வெளியில ரெண்டுமே Cl தான். இங்கேயும் Cl, இங்கேயும் Cl. அப்ப ஹைட்ரேட்டுக்கு மட்டும் தான் இது எக்ஸாம்பிள். It is example for hydrate isomer. Yes sir. Sir, can you repeat it again? இல்லம்மா, இதுல it differs only by water molecule. பாருங்க, இங்கேயும் Cl தான் இருக்கு, இங்கேயும் Cl தான் இருக்கு. அப்ப குளோரைடு அயன் மாறல, அயன் எதுவும் மாறல. இங்க Cl 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 நாலுமே Cl தான். சோ Cl மாறல. வெளியிலயும் Cl தான் இருக்கு, உள்ளேயும் Cl தான் இருக்கு. அப்படின்னா அது என்ன கிடையாதுன்னா அயனைசேஷன் ஐசோமரிசம் கிடையாது. It is an example for Hydrate isomer. hydrate isomer. They differ only by water molecule. இங்க உள்ள இருக்கு, இங்க வெளியில இருக்கு. Okay sir, thank you. இதே ஸ்டைல்ல இந்த நம்பர் ஆஃப் அயன்ஸ் கால்குலேட் பண்றது உங்க, அதாவது ஸ்டேட் போர்டுல 2 क्वेश्चन இருக்கு. பட் இதே எக்ஸாம்பிள் இருக்காது.
வேற ஆனா ஹைட்ரேட் ஐசோமர்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்டினரி கொஸ்டின் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் அயன்ஸ் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சப்போஸ் தெரியலன்னா நீங்க அடுத்த கிளாஸ் எனக்கு கேளுங்க. ஓகேவா? இதே ஸ்டைல்ல எப்படி நீங்க, நான் மறுபடியும் அந்த க்ளூ சொல்றேன் பாருங்க. ஹவு டு கன்வெர்ட் இன்டு காம்ப்ளெக்ஸ்னா யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? நியூட்ரல் சார். நியூட்ரலுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. ரைட், நியூட்ரலுக்கு தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அந்த 6 ஃபில் ஆன பிறகுதான் நீங்க நெகட்டிவ் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அது ப்ரியாரிட்டி கொடுக்க கூடாது. ரைட், அடுத்தது இதே சிபிஎஸ்சில ஒரு இதே கொஸ்டின் வந்து சப்போஸ் யாருன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சின்ன ட்ரிக் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாவே உங்களுக்கு கொடுக்கும் பொழுது 4 லிகாண்ட் இல்ல 5 லிகாண்ட் கொடுப்பாங்க. இப்போ 5 லிகாண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன செய்யணும்னா சென்ட்ரல் மெட்டல் அயன் எடுத்துக்கோங்க, உள்ள 4 லிகாண்ட் ஃபில் பண்ணுங்க, ஒரு ஆளை தூக்கி வெளியில போட்டுருங்க. ஏன்னா 5 லிகாண்ட் கொடுத்தா நம்மளால 6 லிகாண்ட்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ ப்ரியாரிட்டி என்ன, உங்களுக்கு 4 இருக்கணும் இல்லைன்னா 6 இருக்கணும். சப்போஸ் அவங்க கொடுக்கும்போது 5 லிகாண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க உள்ள 4 கொண்டு வந்துருங்க, வெளியில 1 கொண்டு வந்துருங்க. இவ்வளவுதான் க்ளூ. ஓகேவா? இது யாருக்கு இருக்குன்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இது எக்ஸாம்பிள்ல இருக்கும். ஓகேவா? ரைட், இது அந்த ஸ்டைல்ல நீங்க இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். பண்றீங்களா? Cr Cl3 6NH3 இது என்ன செய்யுங்கன்னா நீங்க எனக்கு காம்ப்ளெக்ஸா மாத்துங்க. You can able to convert it into 3 complexes. Come on, you try. You have to give priority for come on, do it, come on. Cr. NH3 6 Cl3 sir, outside the sphere. NH3 6 வெளியில Cl3. Next. NH3 5 Cl2 Cl outside Cl. NH3 Cl2 Cl. Very good. இப்ப நீங்க ஒரு NH3 எடுத்து வெளியில போட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்ல. H2O காமிச்ச மாதிரி இதை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 6 இருக்கு, இங்க 5 தான் இருக்கு, அதனால இங்க நான் வந்து இன்னொரு NH3 இங்க காமிக்கணுமா சார்? வேண்டாம், அது ஹைட்ரேட்ங்கிறதால காமிச்சோம். இது காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது இங்க சொல்லுங்க, கமான். NH3 Cl2. ஓகேவா? In second one Cl2 only no sir will get. என்னப்பா புரியல? அங்க Cl2 தானே சார் வரும், 3 சார் வரும். இது 2 தான்ப்பா. ஓகே சார். 3 மாதிரி தெரிஞ்சாலா சார்? ஓகே ஃபைன், ஓகே ஃபைன். 3 2 1. சோ இப்ப क्वेश्चन கேட்கலாமா இதுல? எஸ் சார். இப்போ இது A, இது B, இது C ன்னு எடுத்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் இன் A. சார் 4 sir. 4 number of ions in B. 3 sir. 2 sir. அடுத்த क्वेश्चन, number of chloride ions in A, B, C. 321 sir. 1. Very good. Ionizable chloride ion 321. அதே சில்வர் நைட்ரேட் கூட எத்தனை தரும் அப்படின்னு கேட்டாலும் அதேதான் 321 sir. 321. Who has more ionic conductivity? Yes sir. Right. So you can able to do it. Hereafter நீங்க இந்த ஸ்டைல்ல வரக்கூடிய क्वेश्चनல நீங்க பிராக்டீஸ் பண்ணலாம். It's very easiest area. இது ஏதோ பெரிய டஃப்பான क्वेश्चन மாதிரி ஒரு பில்ட் அப் கொடுப்பாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन அது. மிஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? எஸ் சார். எங்க போற? ஓகே சார். அடுத்தது லிங்கேஜ் ஐசோமர். லிங்கேஜ் ஐசோமர்ஸ் போறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா இது இவர் ஆம்பிடென்டேட்னா யாருன்னு தெரியணும். ஆம்பிடென்டேட் இது தெரிஞ்சாதான் அது புரியும். ஆம்பிடென்டேட் லிகேண்ட்ஸ்னா யாரு? ஆம்பிடென்டேட் அப்படின்னா ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும், ஆனா டிஃப்ரெண்ட் டொனேட்டிங் சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CN இதுல நைட்ரஜன் டொனேட் பண்ணும், CN சைனைட். NC ஐசோசைனைட், இதுல கார்பன் டொனேட் பண்ணும். பாருங்க, ஃபார்முலா ஒரே ஃபார்முலா தான். தே ஹாவ் சேம் ஃபார்முலா.
கார்பன் நைட்ரஜன். பட் டொனேட்டிங் சென்டர் டிஃபர்ஸ். இங்க நைட்ரஜன் தான் டோனர், இங்க கார்பன் டோனர். Donor will differ. NO2, nitrogen is the donor. ONO, oxygen is the donor. பாருங்க ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே ஆம்பிடென்டேட் லிகண்ட். அடுத்து SCN, nitrogen is the donor. NCS, sulfur is the donor. Yes, sir. CO, oxygen is the donor. OC, carbon is the donor. S2O3, O3S2, right? So டோட்டலாவே உங்களுக்கு 5 எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்கு. நான் எல்லாரையுமே கொடுத்துட்டேன். ஏன்னா எக்ஸாம்ல ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டலாம். which are the following is ambidentate ligand அப்படியே கொஸ்டின் வரும். ஸோ ரொம்ப அழகான ஒரு ஏரியா. ஸோ they have same formula but the donating center differs. donating center differ ஆனா அவங்கள ambidentate ligands. காப்பி பண்ணிக்கோங்க children, it's very important. ambidentate ligands அப்படின்னா they have same formula, but their donating center differs. ரைட்? இப்ப இவரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா லிங்கேஜ் ஐசோமரிசம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இத ரொம்ப சிம்பிளா எப்படி தெரியுமா சொல்லலாம்? ambidentate ligands will show linkage isomer. அவ்வளவுதான். ambidentate ligand வந்தாதான் linkage isomerism காமிக்கும். So definition இதுதான். ambidentate ligand are compounds or complexes which contain ambidentate ligands will show linkage isomer. ரொம்ப அழகான ஒரு question. They are same ligands with same formula with a different donating center, different donating atoms. They are called as ambidentate. பாருங்க அதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन இது. பாருங்க Cl 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 Cl. பட் இங்க மட்டும் டிஃபர் ஆகிற மாதிரி. இங்க பாருங்க NO2, இங்க ONO. பாருங்க ஒன்லி டிஃபரன்ஸ். அதனால தான் நான் கலரை மாத்திருக்கேன். இங்கெல்லாம் Cl 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 அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஹியர் மெட்டல் இஸ், என்னுடைய வேர்டிங்கை நீங்க கேர்ஃபுல்லா கவனிக்கணும், இல்லைன்னா புரியாது. M stands for metal. The central metal ion is linked with nitrogen. Nitrogen is the donor. The central metal ion is linked with oxygen. Correct? பாருங்க. The central metal ion is linked with nitrogen. The central metal ion is linked with oxygen. Yes, sir. The central metal ion is linked with nitrogen. The central metal ion is linked with oxygen. Hence it is called as linkage isomer. Linkage. The linkage differs. Hence it is called as linkage isomer. Okay va? Yes, sir. Yes, sir. So generally ambidentate ligands will show Linkage isomer. linkage isomer. Okay. Yes, sir. Other topic polama. Okay, sir. Yes, sir. The last one is coordination isomer. Correct? அதுல 4 ஐசோமர் நம்ம அந்த ஸ்ட்ரக்சரல்ல பாக்குறோம். லாஸ்ட் ஒன் வந்து கோஆர்டினேஷன். இந்த கோஆர்டினேஷன்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது இருக்கிறதுல ரொம்ப சிம்பிள். இது அதாவது 2 காம்ப்ளெக்சஸ் பக்கத்துல இருக்கும். 2 காம்ப்ளெக்சஸ் பக்கத்துல இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கணும். செகண்ட் காம்ப்ளெக்ஸை எப்படி எடுத்துக்கணும்னா ஆனயானிக் காம்ப்ளெக்ஸா எடுத்துக்கணும். அவங்க சார்ஜே கொடுக்க மாட்டாங்க, பிளஸ் மைனஸ் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸை கேட்டயானிக்கா எடுத்துக்கணும், செகண்ட் காம்ப்ளெக்ஸை ஆனயானா எடுத்துக்கணும். ஓகேவா? இதுல எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன் பாருங்க.
வெரி சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. பிளாட்டினம் NH34 ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நான் என்னவா எடுத்துக்கணும்னா இவரை வந்து கேட்டயானிக்கா எடுத்துக்கணும். இவரை நான் என்னவா எடுத்துக்கணும்? அனயானிக். ஓகேவா? நான் அதை எப்படி சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. இந்த டிஃபரன்சஸ் நீங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். இங்க பாருங்க. நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்னு பாருங்க. சென்ட்ரல் மெட்டல் அயான். கூட ரொம்ப அழகா சொல்லலாம். சொல்லுங்க சொல்லுங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகண்ட்ஸ் சொல்லலாமா? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ligands. ஸோ இவ்வளவுதான் என்ன ஐசோமர், கோஆர்டினேஷன் ஐசோமர். இதை பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல செட் பண்ண மாட்டாங்க கொஸ்டினை. என்னன்னா இது ஓப்பனா தெரிஞ்சிடும். பார்த்த உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இங்க காப்பர் பிளாட்டினம். ஸோ இது ஒரு பெரிய கொஸ்டினா செட் பண்ண முடியாது. ஸோ வந்திருக்கு 1 or 2 times கேட்டிருக்காங்க. பட் இட் இஸ் நாட் ஏ சச் எ டஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ மீதி 3 ஐசோமருமே ரொம்ப முக்கியம். பர்டிகுலரா இதுல ஹைட்ரேட் அண்ட் லிங்கேஜ் இஸ் வெரி, ஹைட்ரேட்ல தான் அதிக கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருக்கு. ஹைட்ரேட் ஐசோமர் அண்ட் லிங்கேஜ் ஐசோமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது ரெண்டுமே அடிக்கடி உங்களுக்கு எக்ஸாம்ல கிராஸ் ஆகும். நாட் ஓன்லி இன் போர்டு எக்ஸாம், நீட்லயும் ஜேஇலுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ அடுத்து நமக்கு இருக்கிற டாபிக் என்னன்னா அதுலயே 2 ஐசோமர் இருக்கு. அதுல ஒரு ஐசோமர் வந்து ஸ்ட்ரக்சரல். ஸோ செகண்ட் திங் வந்து ஸ்டீரியோ. ஓகே, இந்த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து இதையே 2ஆ கிளாசிஃபை பண்றோம். ஒன்று வந்து ஜாமெட்ரிக்கல் சொல்றோம், இன்னொன்று வந்து ஆப்டிக்கல் சொல்றோம். ரைட், ரொம்ப ஈஸி, ரெண்டுமே பயங்கர ஈஸியான ஐசோமர்ஸ். ஸோ ஸ்டீரியோன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்பியருக்கு உள்ள நடக்கிற விஷயம்லாம் ஸ்ட்ரக்சரல், ஸ்பியருக்கு வெளியில நடந்ததுன்னா அதெல்லாம் என்ன ஐசோமர்? ஸ்டீரியோ. வெளியில எப்படி சார் நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும் அப்படின்னா இப்போ ஜாமெட்ரிக்கல். இந்த ஜாமெட்ரிக்கலே எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னா நான் சொல்ற ஸ்டைல்ல கிளாசிஃபை பண்ணுங்க. சார் கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமோட எக்ஸாம்பிள் இன்னொரு வாட்டி சார். என்னம்மா கோஆர்டினேஷன் ஐசோமெரிசமோட கோஆர்டினேட் ஐசோமெரிசம் அதுல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லமா. உங்களுக்கு என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயான் பார்த்தாலே போதும். நான் வேணுமா உங்களுக்கு எத்தனை எக்ஸாம்பிள் வேணாலும் தரேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, CR NH34 நீங்களே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. CO CL6 அப்படி கொடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க, இந்த NH36 அப்படியே வைங்க, CL6 அப்படியே வைங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த NH36 CR CL6 ஓகே பாருங்க. Yes sir, 100% sir. அவ்வளவுதான். என்னன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் திங். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். இப்ப ஆனயானிக்கோட சென்ட்ரல் மெட்டல் அயனா இருந்த கோபால்ட் கேட்டயானிக்கோட சென்ட்ரல் மெட்டல் அயனா மாறிடுச்சு. ஸோ அப்ப இது இந்த ஸ்டைல்ல சொல்றதுக்கு பதிலா நம்ம இன்னொரு ஸ்டைல்ல எப்படி சொல்றோம்? புக்ஸ்ல எப்படி சொல்றாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயன் பதிலா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகண்ட்ஸ். நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயனா எடுத்துக்கிட்டாலும் அது கரெக்ட் தான். ஆனா புக்ஸ்ல டிஃபைன் பண்ணும்போது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அப்படிதான் சொல்லுவாங்க. எல்லா புக்ஸ்லயுமே அப்படிதான் இருக்கும். ஓகே, பட் நீங்க வந்து இதே ஹையர் கிளாஸ்ல வந்தீங்கன்னா இது இப்படி படிப்பீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் அயன். எல்லாமே ஒண்ணுதான். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆத்தர் ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எந்த எக்ஸாம்பிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது கேட்டயானிக், ஆனயானிக், இதை தூக்கி இங்க போட்டுரும், இதை தூக்கி இங்க போட்டுரும், அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஜாமெட்ரிக்கல் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா
காம்ப்ளெக்ஸஸ் வித் 4 லிகண்ட், காம்ப்ளெக்ஸஸ் வித் 6 லிகண்ட். இந்த மாதிரிலாம் புக்ல பிரிச்சிருக்காரு. டைரக்டா டாபிக் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அது சில பேர் கன்ஃபியூஸ் பண்ணும், எப்படி பிரிக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ அதை நல்லா கிளீனா வாட்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸஸ் வித் 4 லிகண்ட், அதாவது ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட 4 லிகாண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ், ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட 6 லிகாண்ட் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஸோ ரெண்டா பிரிக்கிறோம். ரைட், பாருங்க ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் எப்படி செப்பரேட் பண்றோம்னா, we are classifying it into complexes with 4 ligand, complexes with 6 ligand. இப்போ 4 ligand இருந்ததுன்னா நமக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. 2 ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒண்ணு ஒரு ஸ்கொயர் பிளேனாரா இருக்கலாம், ஸ்கொயர் பிளேனாரா இருக்கலாம், இல்ல டெட்ராஹெட்ரலா இருக்கலாம். வெரி குட், டெட்ராஹெட்ரலா இருக்கலாம். ஸோ 2 ப்ராபபிலிட்டி இருக்கு. 6 இருந்ததுன்னா ஒரே ஒரு ப்ராபபிலிட்டி தான், இட் வில் பி ஆக்டாஹெட்ரல். ஓகே பாருங்க. ஸோ அப்ப 3 டாபிக் நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இன் டெட்ராஹெட்ரல், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இன் ஸ்கொயர் பிளேனார், ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இன் ஆக்டாஹெட்ரல். இந்த மாதிரி கிளாசிபிகேஷன் பண்ணணும். ஆனால் புக்ஸ்ல இந்த மாதிரி இல்லாம டைரக்டா அவங்க எக்ஸாம்பிளுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு எப்படி அது வந்ததுன்னே தெரியாது. ஸோ அதனால ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இட் இஸ் டிவைடட் இன்டு நம்பர் 4 அண்ட் நம்பர் 6. நம்பர் 4னா 2 ப்ராபபிலிட்டி, ஒன்று ஸ்கொயர் பிளானரா இருக்கலாம், இல்லைன்னா டெட்ராஹெட்ரலா இருக்கலாம். நம்பர் 6னா அது என்னவா இருக்குன்னா ஆக்டாஹெட்ரலா இருக்கும். பாருங்க, இப்போ நம்பர் 4 ஃபர்ஸ்ட் நான் டெட்ராஹெட்ரல் எடுத்துக்கிறேன். டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். டெட்ராஹெட்ரல்னா இப்படி இருக்கும் பாருங்க, இதுதான் டெட்ராஹெட்ரல். ரைட், இதான் அதனுடைய ஷேப். ஓகே பாருங்க. ஸோ நடுவில் இங்க ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன் இருக்கும், இங்க ஒரு லிகாண்ட், இங்க ஒரு லிகாண்ட், இங்க ஒரு லிகாண்ட், இங்க ஒரு லிகாண்ட். பாருங்க 1 2 3 4 லிகாண்ட். ஓகேவா? எஸ் சார். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, என்ன சொல்றது, நீங்க ரொம்ப எல்கேஜி யூகேஜில கிரேப்ஸ்லாம் வரைஞ்சிருப்பீங்க, இப்படிதான் வரைவீங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் டு ட்ரா கிரேப்ஸ், கரெக்ட் தானே? இதானே கிரேப்ஸ், இப்படிதானே வரைவீங்க. எல்கேஜி போயாச்சு. பாருங்க அந்த மாதிரி இந்த லிகாண்ட்ஸ் பாருங்க, தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். ரொம்ப க்ளோஸா இதே மாதிரி ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க. தே ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர். இந்த மாதிரி பக்கத்து பக்கத்துலயே ரொம்ப க்ளோஸா இருந்தா இவங்களுக்கு நீங்க ஐசோமரே, ஜாமெட்ரிக்கல் ஐசோமரே சொல்ல முடியாது. பாருங்க ஒருத்தவங்க மேல பக்கத்து பக்கத்துல ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. They are adjacent to each other. They are very close to each other. Then you can able to explain geometrical isomerism in tetrahedral complexes. So tetrahedral complexes will not show geometrical very good. So generally tetrahedral டாபிக்கே நமக்கு ஏன் காட்ட மாட்டாங்கன்னு இப்ப தெரிஞ்சுக்கோங்க. tetrahedral புக்ல காமிக்கவே மாட்டாங்க, ரேர் கேஸ். அதை பத்தி ஒரே ஒரு லைன் தான் வரும். So it will not show. ஏன் அது காமிக்காதுன்னா, because they are very close to each other. All the positions are adjacent to one another. So hence it will not show geometrical isomer. Question கேட்பாங்க, why they are not available? They are very adjacent to each other. They are very close to each other. Hence they won't show geometrical isomerism. Right. அடுத்தது பாருங்க. So அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸ்கொயர் பிளானர் பார்க்கணும். ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். ஓகே, ஸ்கொயர் பிளானர் காம்ப்ளெக்ஸ். ஸ்கொயர் பிளானர்னா இப்படி வரையலாம், அழகா வரையலாம். வெரி சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதுதான் ஸ்கொயர் பிளானர். ஓகே பாருங்க. எஸ் சார். ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயன், 4 லிகாண்ட். எந்த லிகாண்டும் இன்னொரு லிகாண்டை டச் பண்ணவே பண்ணாது. ஒன்னு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நிச்சயமா காமிக்கும். எந்த வகையிலையும் எந்த லிகாண்டும் க்ளோஸா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியே இல்லை. ஆல் த லிகாண்ட்ஸ் ஆர் அவே ஃப்ரம் ஈச் அதர். தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் ஈச் அதர். ஸோ கண்டிப்பா காமிக்கும். ரைட்டா? ஸோ இதுல அடுத்த ப்ராபபிலிட்டி என்ன சார் அப்படின்னா, இதெல்லாம் புக்ஸ்ல காமிக்க மாட்டாங்க. லிசன் கேர்ஃபுல்லி சில்ட்ரன், தே வோன்ட் ஷோ. ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான் கூட 4 லிகாண்டுமே ஒரே மாதிரி இருக்கலாம். MA4 இப்படியும் இருக்கலாம். ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிகாண்ட். இல்ல சார், 4 பேருமே டிஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். ABCD. ஓகே பாருங்க, 4 பேருமே ஒரே மாதிரி இருக்கலாம், இல்ல 4 பேருமே டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஓகேவா? எஸ் சார்.
அடுத்த ப்ராபபிலிட்டி MA3B. சார் 3 பேர் ஒரே மாதிரி இருக்கலாம் சார், ஒரு ஆள் மட்டும் டிஃபர் ஆகலாம். ஓகே. அடுத்து பாருங்க MA2B2 இப்படியும் இருக்கலாம். சோ வேற ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா செக் பண்ணுங்க. No, sir. சோ இந்த 4 டைப்ஸ்லயுமே யாரெல்லாம் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் காமிப்பாங்க, யாரெல்லாம் காமிக்க மாட்டாங்கன்னு நம்ம செக் பண்ணணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வைக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட் ட்ரிக் சொல்றேன், அதை நான் வச்சுக்கோங்க. பட் நான் எல்லா எக்ஸாம்பிளுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இருந்தாலும் அந்த ட்ரிக் முதல்ல நான் வச்சுக்கோங்க. அந்த நம்பரை செக் பண்ணுங்க. அந்த நம்பர் வந்து எங்கேயாவது நம்பர் 2ன்னு இருந்ததுன்னா ஆன்சர் பண்ணும். இங்க என்ன நம்பர் என்ன இருக்கு பாருங்க, 4 பண்ணாது. 1 2 1 எல்லாமே 1 1 1 1 ஆன்சர் பண்ணாது. நம்பர் 3 ஆன்சர் பண்ணாது. இங்க பாருங்க A2B ஆன்சர். ஸோ ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்ல வந்து நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ சிம்பிளா நம்பர் 2 அப்படின்னு வந்ததுன்னா என்ன பண்ணும், ஆன்சர் பண்ணும். இல்லைன்னா ஆன்சர் பண்ணாது. ஓகேவா? இதை காப்பி பண்ணுங்க. ஐ வில் கோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டைப். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஆல் த டைப்ஸ். ஓகே, காப்பி பண்ணிட்டீங்களா? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க, MA4 நான் கொடுக்குறேன் பாருங்க. CU NH34 2+ பாருங்க, ஒரு காப்பர், நாலு பக்கமும் NH3. ஓகே பாருங்க, ஒரே மாதிரியான குரூப் ஒரே பக்கத்துல வந்ததுன்னா அது சிஸ். நான் இந்த பக்கம் பாக்குறேன், சிஸ் காமிக்குது. சிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இது ரொம்ப நீங்க 9th ஸ்டாண்டர்ட் லெவல்லே படிச்சீங்க. சிஸ்னா the same group lies in same side. ஒரே பக்கத்துல இருக்கணும். பாருங்க இப்படி பாருங்க, இதுவும் சிஸ் தான். கரெக்டா பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த பக்கம் செக் பண்ணுங்க, இதுவும் சிஸ் தான். NH3 NH3. இங்க போய் செக் பண்ணுங்க, NH3 NH3 அதுவும் சிஸ் தான். ஸோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி எல்லா பக்கமும் சிஸ் காமிக்குதுன்னா அது காமிக்கலன்னு அர்த்தம். மோர் தென் 1 ப்ராபபிலிட்டி காமிச்சாலே, மோர் தென் 1 இந்த பக்கம் சிஸ் இந்த பக்கமும் சிஸ் காமிக்குதுன்னா அது சிஸ் ஃபார்மே கிடையாது. அப்ப MA4 காமிக்காது. சிஸ் ஃபார்ம் இல்லைனாலே டிரான்ஸ்ஃபார்ம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் திங் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இப்படி இது ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, AA BB பாருங்க, இது ரெண்டும் ஒரே பக்கத்துல ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா இது சிஸ். நீங்க அதை பி வச்சு கூட சொல்லலாம், தப்பே இல்லை. ஆனா ஏவும் பியும் ஒண்ணு இல்லை, இது வேற இது வேற. அப்ப இது ஓகே. அடுத்து பாருங்க, M இங்க ஒரு A இங்க ஒரு A ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னா அது யாரு, அப்படின்னா எனக்கு சிஸ் ட்ரான்ஸ் சொல்றதுக்கு ஏதாவது 2 குரூப் எனக்கு ஒரே மாதிரி இருந்தாலே போதும். பாத்துங்க, அதனாலதான் நான் நம்பர் 2 நான் உங்களுக்கு க்ளூவா சொன்னேன். நம்பர் 2 வந்ததுன்னா மட்டும்தான் அது ஆன்சர் பண்ணும். அப்படின்னா MA4 ஆன்சர் பண்ணாது. MA4 will not answer. MA4 will not answer. MA4 type will not show geometrical isomer. எக்ஸாம்ல இந்த நம்பரை பாக்குறேன், நம்பர் 4, அப்ப ஆன்சர் பண்ணாது. அவ்வளவு. இவ்வளவுலாம் டயக்ராம்லாம் நான் ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ஷார்ட் கட்டோட விட்டுடலாம். பட் உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தான் நான் டீச் பண்றேன். MA4 நம்பர் 4 அப்ப ஆன்சர் பண்ணாது. அடுத்த எக்ஸாம்பிள் போட்டோமா? ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது, நம்மளா மிஸ்டேக் பண்ணக்கூடாது. MA3B. MA3B எப்படி பார்க்கணும்னா, இதுல ஸ்டேட் போர்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்கை ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து கலர் பிரிண்ட் கொடுத்து அந்த டிஃபர் ஆகக்கூடிய குரூப் வந்து நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க. ஸோ ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சிபிஎஸ்சியாவது இதை ஒரே ஒரு லைன்ல முடிச்சுட்டாங்க சிபிஎஸ்சில. பட் நீங்க ஸ்டேட் போர்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு டைப்புமே என்ன பண்ணியிருப்பாங்க, டயக்ராம் கொடுத்து, கலர் டயக்ராம் கொடுத்து எந்தெந்த குரூப் டிஃபர் ஆகுதுன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ யூ கேன் செக் இட். MA3B பாருங்க, நான் ABA கொடுத்துறேன் பாருங்க. இங்க ஒரு A இங்க ஒரு A இங்க ஒரு A இங்க ஒரு B பாருங்க. AA ஒரே மாதிரி இருக்கு, அப்ப செஸ். இங்கேயும் A இங்கேயும் A, இதுவும் ஒரே மாதிரி இருக்கு, செஸ். மோர் தென் 1 ப்ராபபிலிட்டி வருது, அப்ப கண்டிப்பா இதுவும் என்ன பண்ணாது,
Not so, sir. Very good. It won't show. It won't show. Right? So அடுத்தது பாருங்க. M A2 B2 காமிக்குமா? Yes, sir. Yes, sir. பாருங்க அது ஒண்ணுமே இல்ல. ரெண்டு பக்கம் A கொடுங்க, ரெண்டு பக்கம் B கொடுங்க. இன்னொரு டயக்ராம் கொடுங்க. ரெண்டு பக்கம் A கொடுங்க, ரெண்டு பக்கம் B கொடுங்க. ஓகே, சோ இங்க பாருங்க A ஒரே பக்கம் வருது, அப்ப சிஸ். A ஆப்போசிட்ல வருது, அது டிரான்ஸ். Transis. That's all. Very simple. ஓகேவா? ஓகேவா? Yes, sir. Yes, sir. ரைட். Sir. அடுத்தது பாருங்க. M A B C D. It's one of the special type. ரொம்ப முக்கியமான ஒரு டைப் இது. அடிக்கடி எக்ஸாம்ல கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப். அதுல எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. பிளாட்டினம், NS3, PY, CL, Br. So one of the best example for M A B C D பாருங்க. ஸோ இந்த டைப் வந்து எப்படி சார் ஸ்பெஷல் டைப் அப்படின்னா பாருங்க, நான் 3 டயக்ராம் கொடுக்குறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் பண்ணும் இது. A B C D பாருங்க, அப்படியே ஏல இருந்து நான் ரொட்டேட் பண்ணிட்டு வரேன். என் கையை பாருங்க, A B C D. நான் எந்த பக்கம் வந்திருக்கேன்? கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? பார்த்து சொல்லுங்க. A B C D. Clockwise, sir. இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல வந்தீங்கன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம். பாருங்க எவ்வளவு ஸ்பெஷல் டைப் பாருங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. இந்த சிஸ்டான்ஸ் வச்சு நார்மலா இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆப்போசிட்ல இருக்கு டிரான்ஸ், இல்ல ஒரே பக்கம் இருக்கு சிஸ், அந்த மாதிரி இங்க சொல்ல முடியாது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டைப். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் டைப். ஓகே, இது டிரான்ஸ். A B C D பாருங்க கிளாக் வைஸ். அடுத்தது பாருங்க, இதை நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்றேன் பாருங்க. ஏவை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். நல்லா கவனிக்கணும் சில்ட்ரன், கேர்ஃபுல்லா பாருங்க, இல்லைன்னா புரியாது. ஏவை நான் ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். இப்ப பி என்ன பண்றேன், கீழே கொண்டு வரேன். இங்க பி வந்துருது, அப்ப இங்க இருந்த சி இங்க வந்துடும், இங்க இருந்த டி இங்க வந்துடும். பாருங்க, ஒரே ஒரு எக்ஸேஜ். ஏவை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு பி கீழே வந்துருச்சு, பி. அப்ப சி இங்க போயிடுச்சு, டி இங்க வந்துருச்சு. பாருங்க 1 2 3. இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சிஸ் ஃபார்ம். என்ன ஃபார்ம்ங்க? Chis form. சிஸ் ஃபார்ம். நான் திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, திரும்ப ஒரு முறை சொல்றேன் பாருங்க. ஏவை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன், ஏவை ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டேன். இங்க இருந்த பி இங்க வந்துருச்சு, இங்க இருந்த சி இங்க வந்துரும், இங்க இருந்த டி இங்க வந்துரும். பாத்துங்க, இது என்ன ஃபார்ம்? Chis form. இதுல இன்னொரு சிஸ் ஃபார்ம் கொடுக்குறாங்க பாருங்க. ஏவையும் பியும் ஃபிக்ஸடா வச்சுக்கணும், ஏவும் பியும் ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு பாருங்க. பாருங்க, ஏவையும் பியும் ஃபிக்ஸடா வச்சுக்கணும். ஏபி பாருங்க, ஏபி ஃபிக்ஸடா வச்சுட்டேன். சி அண்ட் டி மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்றேன். சி இங்க, டி இங்க. பாருங்க, அப்ப இங்க சி இங்க டி. ஓகே பாருங்க, திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிஸ் ஃபார்ம். எத்தனை சிஸ் ஃபார்ம் வருதுங்க? எத்தனை சிஸ் ஃபார்ம் வருது? 2 சிஸ் ஃபார்ம். 2 சிஸ் ஃபார்ம். எத்தனை டிரான்ஸ்ஃபார்ம் வருது? 1, sir. 1. வெரி குட். அப்ப எம் ஏ பி சி டிங்கிறது 3 ஐசோமர் கொடுக்கும். அதுல 1 வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல இருக்கும், மீதி 2 என்ன ஃபார்ம்ல இருக்கும்? Cis form. சிஸ் ஃபார்ம்ல இருக்கும். மீதி 2 என்ன ஃபார்ம்ல இருக்கும்? Cis form. It's a very important area. நான் இன்னைக்கு என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கேன்னா ஐசோமெரிசம்ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் வரைக்கும் முடிச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் கண்டினியூ பண்ணணும். ஆப்டிக்கல் ஐசோமெரிசமும் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியும் முடிஞ்சதுன்னா இந்த லெசன் முடிஞ்சிடும். ஸோ ஐ வில் கம்ப்ளீட் திஸ் லெசன் பை நெக்ஸ்ட் வீக். ஐ மீன் அடுத்த செஷன்ல முடிச்சிடுவேன். ஸோ நீங்க வந்து ஐசோமெரிசம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் கான்டாக்ட் மீ. தேங்க் யூ சில்ட்ரன். தேங்க் யூ. Thank you, sir. 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 Thank you, sir.